தகப்பனே நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. செய்கிறீங்கள் ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி கர்த்தாவே. உங்களை போன்ற நல்ல தேவன் யாரும் உண்டு அப்பா. அப்பா எங்களுடைய அப்பா எங்கள் உள்ளான உள்ளங்களை ஒவ்வொரு நாளும் அறிந்து கர்த்தாவே அப்பா எங்களை பாதுகாத்து வரீங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் குறைவுகளை நிறைவுகளாக மாற்றி வருகிறீங்களுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா கடந்த நாட்கள் நீங்கள் செய்த எல்லா வேலைகளும் உங்கள் கரம் கூட இருந்து எங்களை பாதுகாத்தது அப்பா, உங்களுக்கு நன்றி ராஜா. எங்கள் போக்கிலும் வரைக்கிலும் தேவ தூதர்களை கொண்டு எங்களை பாதுகாத்தீங்களே, உங்களுக்கு நன்றி கர்த்தாவே. அப்பா எந்த வியாதிகளை அணுகாதபடி சுகத்தினால் எங்களை இடைக்கட்டி நீங்கள் அதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா ராஜா, அதே போல் ஆண்டவரே நாளையும் கூட ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. இன்றைய நாளிலும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துக்கு எங்களை வர கொடுத்த கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. இன்றைய நாளிலும் கூட ஆண்டவரே அப்பா உங்களை அப்பா நாங்கள் யாவரும் ஆண்டவரை தொழுது கொள்ள கொடுத்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே நாளை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீங்கள் தாமே ராஜா எங்கள் மத்தியில் இடைப்பட வேண்டுமாக ஜெபிக்கிறேன் ஆவியானவரே. இந்த இடத்துல நீங்கள் அசைவாட வேண்டுமாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா நீங்கள் ராஜா செய்த எல்லா நன்மைகளுக்கும் கோடான கோடி நன்றிகள் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே ஊழியம் செய்கிற பிள்ளைகள் யாவரையும் உங்களுக்கு கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீங்கள் தாமே ஒவ்வொருவரோடும் இடைப்பட வேண்டுமாக ஜெபிக்கிறேன். நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நேரத்திலும் கூட இந்த கேன்டன் சபை அமைந்திருக்கிற பகுதி ஆண்டோட கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் கர்த்தாவே. இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே சபை அமைந்திருக்கிறதான கேன்டன் பகுதி உங்க கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த பகுதியில் ஒரு எழுப்புதல் வர வேண்டுமாக நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அநேக ஜனங்கள் ஆண்டவரை ரட்சிக்கப்படாது இருக்கிறார்கள் கர்த்தாவே. அப்பா அவர்கள் ஆண்டவரை உங்களை அறிந்து கொள்ள கர்த்தாவே, உங்களை நாடி தேடி வர ஆண்டவரை உங்களை உதவி செய்யுங்க கர்த்தாவே. அப்பா ராஜா, நாங்கள் எவ்வளவா உங்களோட உங்கள் ஆண்டவரே உங்களில் ஆண்டவரே ராஜா நிலைத்திருக்கிறோமோ கர்த்தாவே. எவ்வளவு தேவைகள் நீங்கள் சந்திக்கிறீங்க கர்த்தாவே. அதே போல் ஆண்டவரே உங்களை அறியாத ஜனங்களும் உங்களை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க கர்த்தாவே. ரட்சிப்பில்லாத ஜனங்களுக்கு ரட்சிப்பை கட்டளையிடுங்கள் கர்த்தாவே. இருளில் இந்த பகுதி ஆண்டவரில் வெளிச்சமாக மாற்றுங்கள் கர்த்தாவே. நீங்கள் ரட்சிப்பின் தேவன் கர்த்தாவே. அப்பா ராஜா உங்களை அறியாத பிள்ளைகள் அறிந்து அப்பா அந்த சபையை தேடி வர உதவி செய்யும் கர்த்தாவே. அப்பா ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்கள் ஆண்டவர், உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த நேரத்தில் கூட நாள் ஊழியம் செய்கிற யாவரையும் ஆண்டவரை கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தகப்பனே இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த நாளில் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. சிறிய ஊழியமோ பெரிய ஊழியமோ கர்த்தாவே உங்களுக்காக உண்மையும் உத்தமமாக செய்ய கடந்து வந்திருக்கிறார் கர்த்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளில் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வழிநடத்துங்கள் கர்த்தாவே. ஒவ்வொருவரோடும் உங்கள் கரம் வழிநடத்தட்டும் கர்த்தாவே. உங்கள் பிரசன்னம் ஒவ்வொருவரோடும் இருக்கட்டும் கர்த்தாவே. அப்பா மனிதர்களுக்காக ஊழியம் செய்யாதபடி தேவனாகிய உங்களுக்காகவே உண்மையும் உத்தமமாக ஊழியங்களை செய்ய ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் எடுத்து பயன்படுத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரோடும் உங்கள் கரம் கூட இருக்கட்டும் கர்த்தாவே. அதே போல ஆண்டவர் இந்த நேரத்திலும் வாத்திய கருவிகளை வாசிக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. பிஏ சிஸ்டத்தை ஒப்பு கொடுக்கிறேன், எல்சிடி ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. லைஃப் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியத்திலும் கர்த்தாவே உங்கள் கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் கரம் கொண்டு வழி நடத்துங்கள் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொருவரையும் ஆண்டு உங்கள் பிரசன்னத்தினால் அப்பா உங்கள் ஆசீர்வாதத்தை நிரப்புங்கள் கர்த்தாவே. அப்பா அந்த நாள் ஊழியங்களில் எந்த தடைகளும் நேராதபடி கர்த்தாவே ஒவ்வொருவரோடும் உங்கள் கரம் கூட இருந்து வழி நடத்தட்டும். நீங்கள் அப்படியா செய்ய போறதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்திலும் ஆராதனை ஆண்டவர் கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். Let's commit this worship into God's hands. கர்த்தாவே இந்த நேரத்தில் ஆராதனை பகுதியும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆராதனை வழி நடத்துகிற சகோதரி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீங்கள் ஆராதனையில் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறீங்க கர்த்தாவே ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே பாடல்களை பாடுகிற மற்றவர்களையும் கூட ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருவரோடும் பிரசன்னம் இருக்கட்டும். ஒரு வல்லமை ஆண்டவர் இந்த ஆராதனை
வேளையில் கடந்து வரட்டும் கர்த்தாவே. ஒரு அற்புதம் இந்த இடத்தில் நடைபெறட்டும் கர்த்தாவே. ஆராதிக்கிற நேரங்களில் பிசாசுகள் ஆண்டவர் பேய்கள் ஓடுவதாக கர்த்தாவே. அப்பா ராஜ கட்டுகள் உடைக்கப்படுவதாக கர்த்தாவே. ஆராதிக்கிற வேளையில் ஆண்டவரே நீங்கள் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறீர் கர்த்தாவே. ஆராதிக்கிற நேரத்தில் ஒரு அற்புதம் அதிசயம் இந்த இடத்தில் நடைபெறுவதாக இயேசுவின் நாமத்தினால் கர்த்தாவே. ஆண்டவரே பாடல்கள் மூலியமாக நீங்க எங்களோடு இடைப்பட வேண்டுமாக செபிக்கிறேன் கர்த்தாவே. பாடல்கள் பாடுகிறதா நேரத்தில் உங்களுக்காகவே ஆண்டவர் ஆராதிக்க பாடல்களை பாட ஆண்டவரே எங்களை ஆண்டவரை எங்கள் உள்ளங்களை ஒருநிலைப்படுத்துங்கள் கர்த்தாவே. உங்களுக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்பா நீங்கள் ஆண்டவர் கிருபையா இறங்குங்கள் கர்த்தாவே. ஆவியானவர் இந்த இடத்துல அசைவாடுங்கள் கர்த்தாவே. அப்பா ஆராதனை வேளையில் ஆண்டவரே ஒரு அதிசயம் இந்த இடத்துல நடைபெற போவதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்பா ஒவ்வொருவரும் வந்த வண்ணமாக போராதபடி மன மகிழ்ச்சியோடு திரும்பி செல்ல ஒவ்வொருவரோடு நீங்கள் இடைப்பட வேண்டுமாக செபிக்கிறேன். ஆராதனை வழிநடத்துகிற சகோதரி ஆசீர்வதிங்கள். உங்கள் பிரசன்னம் உங்கள் வல்லமை அப்பா உங்கள் கிருபை சகோதரியோடு இருக்கட்டும் கர்த்தாவே. அப்பா பாடல்களை பாடுகிற நேரங்களில் அப்பா உங்கள் சமூகம் சகோதரியோடு வழி நடத்திட்டு கர்த்தாவே. பாடல் பாடுகிற மற்ற ஒவ்வொருவரோடும் உங்கள் பிரசன்னம் கூட இருக்கட்டும். நீங்கள் அப்படியா செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதே போல நேரத்தில் வார்த்தை பகுதி ஆண்டவர் கருத்தில் ஒப்பு கொடுத்து வார்த்தை கொண்டு வருகிறார் தேவதாசன் ஆண்டவர் கருத்தில் ஒப்பு கொடுப்போம். Let's commit the man of God bringing the word. கர்த்தாவே இந்த நேரத்திலும் வார்த்தை பகுதி உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் கர்த்தாவே. வார்த்தை கொண்டு வருகிறதான தேவதாசன் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அப்பா அவரோடு ஆண்டவர் நீங்களோடு பேச வேண்டுமாக செபிக்கிற ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் மூலியமா எங்களோடு நீங்கள் இடைப்பட வேண்டுமாக செபிக்கிறேன். வார்த்தைகள் வல்லமையாக புறப்பட்டு வரட்டும் கர்த்தாவே. அப்பா ராஜ மாமிசம் பேசாதபடி ஆவியானவரை நீங்க தாமே அப்பா எங்களோட இடைப்பட வேண்டுமாக செபிக்கிறேன். வந்தவர்கள் வந்த வண்ணமாக போகாதபடி வார்த்தையில் இடைப்பட்டு செல்ல ஆண்டவரே. அப்பா வார்த்தையில் ஆண்டவரே ராஜா எடுத்து செல்ல உதவி செய்யும் கர்த்தாவே. அப்பா வார்த்தை மூலியமாக நீங்கள் நிறைய நாள் அநேகரோடு பேச போறீங்க விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. அதற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. யாரெல்லாம் கவலைகளோடு வேதனைகளோடு தேவைகளோடு வந்திருக்கிறார்களோ அப்பா அந்த வார்த்தைகள் அவர்கள் உள்ளங்களை தொடட்டும் கர்த்தாவே. ஒரு அற்புதம் நடைபெறட்டும் கர்த்தாவே. வார்த்தை மூலியமாக அப்பா ஒவ்வொருவரும் இடைப்படுகள் கர்த்தாவே. வார்த்தைகளை ஆண்டவரே வந்த வண்ணமாய் கேட்டு போகாதபடி அதை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அபியாசப்படுத்தி வாழ உதவி செய்யும் கர்த்தாவே. ஒவ்வொருவரோடும் ஆண்டவரே அப்பா வார்த்தைக்கு ஏற்றபடி ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த உலகத்தில் வாழ ஆண்டவரே ஒவ்வொருவரோடும் நீங்கள் வழி நடத்துங்கள். ஒவ்வொருவரோடும் நீங்கள் ஆண்டவரே ராஜா ஒவ்வொருவருக்கும் கற்றுக் கொடுங்கள் கர்த்தாவே. வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்பதை ஆண்டவரே இந்த வார்த்தையை சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தாவே. ஒவ்வொருவரும் வாசித்து போகாதபடி அதை வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி ஒவ்வொரும் அதன்படி வாழ ஆண்டவரே ஒவ்வொருவரோடும் நீங்கள் இடைப்படுங்கள். நீங்கள் அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறப்பா. இப்போ சிறுவர் ஆலயத்தை ஆண்டவர் கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். Let us also pray and commit the children's Sunday school, Lord. தகப்பனே இந்த நேரத்தில் சிறுவர் ஆலயத்தை ஆண்டவர் கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே ஆலயத்துக்கு செய்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. சிறுவர் பாடசாலையில் கூட பிள்ளைகள் போனவன் கற்றுக்கொள்ள ஆண்டவர் நல்ல பகுதியாய் கற்றுக்கொள்ள உதவி செய்யும் கர்த்தாவே. பிள்ளைகளோடு ஆண்டவர் உங்களுக்கு கரம் இருக்கட்டும் கர்த்தாவே. தேவ பயம் தேவ ஞானம் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கடந்து செல்லட்டும் கர்த்தாவே. பிள்ளைகள் ஆண்டவர் வளர்கிற காலத்தில் ஆண்டவரை பிசாசான வஞ்சித்துக் கொள்ளாதபடி ஆண்டவரே பிள்ளைகளை ஆண்டவரை உங்கள் இரத்தத்தினால் மூடிக்கொள்ளுங்கள் கர்த்தாவே. பிள்ளைகள் வழி தவறி போகாதபடி ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளோடும் ஆண்டவரே உங்கள் கரம் இருக்கட்டும் கர்த்தாவே. பிள்ளைகளை சரியான பாதையில் வளர்க்க பெற்றோர்களுக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பிள்ளைகள் வழி தவறி போகாதபடி ஆண்டவரே உங்கள் வழி நடத்தலில் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளையும் வளர உதவி செய்யுங்கள் கர்த்தாவே. சிறுவர் ஆலயத்தில் படித்துக் கொடுக்கிற ஆசிரியர்களை ஒப்பு கொடுக்கிறேன். அவர்கள் ஒவ்வொருவரோடும் உங்கள் ஆசீர்வாதம் கூட இருக்கட்டும். பிள்ளைகளுக்கு ஏற்றவனமாய் கற்றுக் கொடுக்க அவர்களுக்கு தேவையான ஞானத்தை கொடுத்து வழிநடத்தும் கர்த்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கள். அதற்காக நன்றி செலுத்துங்கள். நேரத்திலும் ஆராதனை முழுவதுமாக ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். Let's commit the whole service into God's hands. கர்த்தாவே இந்த நேரத்திலும் ஆண்டவரே இந்த நாளை முழுவதுமாக ஆரம்பம் முதல் முடிவு மட்டுமே கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். அப்பா அந்த சபையில் உங்கள் பிரசன்னம் உங்கள் கிருபை ஒரு அக்கினியின் அபிஷேகம் ஆண்டவர் ஆராதனை சபையை மூடிக்கொள்ளட்டும் கர்த்தாவே. அப்பா இந்த நாளில் ஆண்டவர் ஒரு அதிசயத்தோடு ஒரு அற்புதங்களை பெற்று
ஆண்டவர் ஒவ்வொருவரும் வீடு திரும்ப உதவி செய்யும் கர்த்தாவே. இந்த ஆராதனை முற்றும் முழுவதுமாக உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீங்களே பொறுப்படுங்கள், வழி நடத்துங்கள், ஆசீர்வதிங்கள். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். Pray and ask. Amen. ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. அனைவரும் இந்த வேளையிலே நாங்கள் எழுந்து நின்று தேவ சமூகத்திலே நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். Let us all stand up as we have come to praise the name of God. ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீர்கள்? How many of us are happy today? ஆமென். ஏனென்றால் நாங்கள் இந்த மாத இறுதி ஞாயிற்றுக்கிழமையிலே நாங்கள் வந்து நிற்கிறோம். As we are standing in the last Sunday of this month. கர்த்தர் எவ்வளவு நல்லவராய், எங்கள் குடும்பத்துக்கு நல்லவராய் இருந்திருக்கிறார். He has been good to us in our families, சபைக்கு நல்லவராய் இருந்திருக்கிறார். to our churches. எல்லாத்துக்கும் அவர் நல்ல தேவனாய் இருந்திருக்கிறார். For ஆமென். everything, He has been a good God. நாங்கள் ஆராதிக்கிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். We worship a good God. நாங்கள் எதை குறித்து பயப்படாதபடி We do not need to fear நாங்கள் இந்த anything. இடத்திலே தேவாதி தேவனை கத்தாதி கத்தரை நாங்கள் ஆராதிக்க We are வந்திருக்கிறோம். worshiping a living God. முழு உள்ளத்தோடு நாங்கள் ஆராதிப்போம். With our whole hearts, we need to worship Him. பயபக்தியோடு அடக்கத்தோடு தேவாதி தேவனை நோக்கி With a ஆராதிப்போம். godly fear, we need to worship Him. ஆமென். நாங்கள் எங்களை அர்ப்பணிப்போமா, நாங்கள் ஒப்பு கொடுப்போமா. ஆவியானவர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக இந்த வேளையில கைகளை உயர்த்தி உங்கள் வாய்களை திறந்து உள்ளங்களை திறந்து இருதயங்களை திறந்து தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஏனென்றால் கர்த்தர் நல்லவராய் எங்கள் வாழ்க்கையில இருந்திருக்கிறீங்கப்பா. எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறீங்க கர்த்தாவே. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை வாழ்க்கையில செய்திருக்கிறீங்களேப்பா. அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். 1000 நாவுகள் போதாது கர்த்தாவே. நன்றி. நாங்கள் நிற்கிறதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபையப்பா. அதுக்காக நன்றி 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 என்று சொல்லுகிறோம். நன்றி என்று சொல்லுகிறோம். ஹalleluya. thank you jesus. ஆண்டவரே, வேதத்தில் எசையா 42ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமை வேறொருவருக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். ஆமென். In the Bible, Isaiah chapter 42 verse 8 says, I am the Lord, that is my name. I will not yield my glory to another or my praise to idols. ஆமென். நான் கர்த்தர். ஆமென். Amen. சொல்றார். I am God. அவர் கர்த்தாதி கர்த்தர். He is அவர் the King of தேவாதி Kings. தேவனாய் He is எங்கள் the God of மத்தியிலே gods. இருக்கிறார். He is in ஹalleluya. our presence. Hallelujah. ஆகவே இந்த வேளை நாங்கள் உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி Let's lift our மகிழ்ச்சியோடு sounds நாங்கள் up. தேவாதி With தேவனை gladness and joy, let's ஸ்தோத்தரித்து praise His name. ஆராதனைக்குள்ளாய் நாங்கள் Let's கடந்து praise His செல்வோம். name. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. Praise the name of Jesus. நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம்.
தேவன், அவர் அருமையான தேவன், அதாசீனமான தேவன், சர்வத்தையும் ஆளுகை செய்கிற தேவன். அவரை போல நல்ல தெய்வம் யாரும் இல்லை அப்பா. எங்கள் வாழ்க்கையில எத்தனை நன்மைகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனையோ நிந்தைகள் வந்தாலும் என் தேவன் எங்களோடு இருந்து எங்களை நடத்தி சென்றவரே, யெகோவா ஈரே, எங்களை பார்த்து கொள்ளுகிற தெய்வம் நீங்கப்பா. நீங்க இருக்க நாங்கள் ஒன்றுக்கும் பயப்படவும் ஆண்டவரே. நீர் எங்கள் தெய்வம். நீங்க சொன்னீங்க நான் கர்த்தர்னு சொன்னீங்களேப்பா. ஆண்டவரே நீர் எங்களோடு பட்சத்தில் இருக்கும்போது நாங்கள் ஒன்றுக்கும் பயப்படவும் அப்பா. நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம். ஜெயம் கொடுக்கிறவரே, வெற்றியை கொடுக்கிறவரே, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். எங்களுக்காக சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்தவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், போற்றுகிறோம் ஆண்டவரே. நன்றி என்று சொல்லுகிறோம். நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நன்றி என்று சொல்லுகிறோம். நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். ஜெயம் தரும் இயேசு என்னிலே, தோல்வி என்பதே இல்லையே. ஜெயம் தரும் இயேசு என்னிலே, தோல்வி என்பதே இல்லையே. ஜெயம் 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 ஜெயமே, இயேசுவின் நாமத்தில் ஜெயமே, இயேசுவின் நாமத்திலே ஜெயம் 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 ஜெயமே, இயேசுவின் நாமத்தில் ஜெயமே. ஜெயம் தரும் இயேசு என்னிலே, தோல்வி என்பதே இல்லையே. ஜெயம் தரும் இயேசு என்னிலே, தோல்வி என்பதே இல்லையே. கல்வாரி சிலுவையில் தோல்வி இல்லையே, சாத்தானின் தலைகள் உடைந்தனவே. கல்வாரி சிலுவையில் தோல்வி இல்லையே, சாத்தானின் தலைகள் உடைந்தனவே. துரைத்தனம் அதிகாரம் யாவையும் வென்று, சிலுவையிலே இயேசு வெற்றி சிறந்தார். துரைத்தனம் அதிகாரம் யாவையும் வென்று, சிலுவையிலே இயேசு வெற்றி சிறந்தார். ஜெயம் தரும் இயேசு என்னிலே. சொல்லுமா, ஜெயம் கொடுக்கிற தேவன் எங்களோடு இருக்கிறார். தோல்வி என்ற வாழ்க்கையில இல்லை. ஆமென். தரும் இயேசு என்னிலே, தோல்வி என்பதே இல்லையே. மரணமே உந்தன் நூறெங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே. மரணமே உந்தன் நூறெங்கே, மரணம் போல பாதாளம் வந்தாலும் ஜெயமங்கே. பாதாளம் யாவையும் வென்ற இயேசுவா, வாழ்ந்திடுவேன் ஒரு சேனைக்குள்ளே. பாதாளம் யாவையும் வென்ற எல்லாவற்றையும் இயேசு அம்மைகள் மத்தியிலே இருக்கிற அப்பா அம்மாவுக்கு ஸ்தோத்திரம். தரும் இயேசு என்னிலே, தோல்வி என்பதே இல்லையே. ஜெயம் தரும் இயேசு என்னிலே, தோல்வி என்பதே இல்லையே. ஜெயம் 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 ஜெயமே, இயேசுவின் நாமத்தில் ஜெயமே. ஜெயம் 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 ஜெயமே, இயேசுவின் நாமத்தில் ஜெயமே. ஜெயம் தரும் இயேசு என்னிலே, தோல்வி என்பதே இல்லையே. ஜெயம் தரும் இயேசு என்னிலே, தோல்வி என்பதே இல்லையே. ஹல்லேலூயா. Hallelujah. அவரை போல எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறவர் இயேசு. அவருடைய நாமம் மேலான நாமம். இயேசு என்ற நாமம் சொல்லும் போதும் சத்துருக்கள் மடங்கடிக்கப்படுவார்கள், துரைத்தனங்கள் மடங்கடிக்கப்படும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. எங்கள் மத்தியில ஜெயம் கொடுக்கிற தேவன் எங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. மரணமே நூறங்கே, பாதாளமே ஜெயவங்கன்னு சொல்லத்தக்கதா மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் திறவுகோலை உடைய தேவன் எங்கள் இயேசு ராஜா ஒருவரே. ஹல்லேலூயா. அவரை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். பரலோக தகப்பனை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உள்ளம் கையிலே வரந்திருக்கிறவரே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்ளுகிற தேவன் ஆண்டவரே.
ஆபிரகாமின் are தேவன், worthy of our praise. ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் Abraham, தேவன், எங்களுடைய God of சர்வ Isaac, வல்லமையுள்ள தேவனே, God of Jacob, நீரே you are எங்களுக்கு my ஜெயத்தை God. தருகிறவர், Thank you, Jesus. வெற்றியை தருகிறவர், Give us சுகத்தை victory. தருகிறவர், Give us பலத்தை healing. தருகிறவர், Give us அந்த healing. காலத்தின் கிரிகளை முறைத்து போடுகிற தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. நன்றி என்று சொல்லுகிறோம், Thank you, Father. நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. ஹalleluya, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி என்று சொல்லுகிறோம். ஹalleluya, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி அப்பா. Lord, I lift your name on high. Lift your name on high. Lord, I love to sing your praises. Love to sing your praise. I'm so glad you're on my life. Glad you're in my life. I'm so glad you came to save us. Who came from heaven to earth to show the way from the end to the cross, my debt to pay, from the cross to the grave, from the grave to the sky. Lord, I lift your name on high. Lord, I lift your name on high. Lord, I lift your name on high. கைகளை உயர்த்திய வண்ணமாக Lord, I love to sing your praises. Love to sing your praise. I'm so glad you're in my life. Glad you're in my life. I'm so glad you came to save us. You came from heaven to earth to show the way from the end to the cross. I dare to live from the cross to the grave, from the grave to the sky. Lord, I lift your name on உந்தன் நாமம் உயர்த்துவேன், உன்னுடைய நாமத்தை உயர்த்துவேன். துதிகள் பாடி மகிழ்ந்திடுவேனே. எந்த மனதில் நிறைந்தவர் நீரே, மீட்க வந்தீர் மகிழ்ந்திடுவீரே. வானை காற்றிடவே பூவில் வந்தீரே, சிலுவை சென்றவரே, நாடி வந்தீரே, சாவை வென்றவரே, உயிர்த்தெழுந்தவரே, உந்தன் நாமம் உயர்த்துவேன். வானை காற்றிடவே பூவில் வந்தீரே, சிலுவை சென்றவரே, நாடி வந்தீரே, சாவை வென்றவரே, உயிர்த்தெழுந்தவரே, உந்தன் நாமம் உயர்த்துவேன். உந்தன் நாமம் உயர்த்துவேன். அவருடைய நாமத்தை உயர்த்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் எங்கள் மத்தியிலே ஆவியானவர் கிரியை செய்யறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆவியானவர் எங்கெங்க விடுதலை உண்டு, அற்புதம் உண்டு, அதிசயம் உண்டு. கர்த்தாவே சப்பா, உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. பூரண அழகுள்ளவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, ராஜாதி ராஜா, சர்வ சிருஷ்டிகரே, எஜமானனே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை கொடுக்கும்படி
தகப்பனே உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். விட்டாலும் நீ கைவிடுவதில்லை கர்த்தாவே. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயரால் உம்முடைய கிருபை மாறாதவைகளாய் இருக்கிறதப்பா. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. நீரே அப்பா வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, வெளிப்படுத்தல் ஒன்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் பார்க்கிறோம், நான் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன் என்று ஹalleluya. வெளிப்படுத்தல் 1:8 சொல்லப்பட்டிருக்கிறது. ஹalleluya. ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறார். அவர் அல்பாவும் ஒமேகாவும் இருக்கிறார். ஆமென். அவர் தொடக்கமும் அவர் முடிவுமாய் இருக்கிறவர். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆகவே நாங்கள் ஸ்தோத்தரிப்போம், அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். 1000 நாமங்களை உடைய கர்த்தர். ஆமென். அவர் நாமத்துக்கு நிகரான நாமம் ஒன்றுமே இல்லை. நாங்கள் ஸ்தோத்தரிப்போமா, கைகளை உயர்த்துவோமா, தேவாதி தேவனை மகிமைப்படுத்துவோமா. ஹalleluya. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். You
துதிப்போமா. அவருடைய நாமம் மேலான நாமம், மகிமை நிறைந்த நாமம், வல்லமையுள்ள நாமம், விடுவிக்கிற நாமம், துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிற நாமம், சுகம் தரும் நாமம், அல்பா தொடக்கமும் முடிவுமாய் இருக்கிற நாமம். அவருக்கு நிகரான நாமம் ஒன்றுமே இல்லை ராஜா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம். ஹalleluya. ஆவியானவரே, நீர் நேற்று இன்று மாறாதவராய் இருக்கிறீர். சகலத்தையும் சிருஷ்டித்தவர், சகலத்தையும் ஆளுகை செய்கிறவர். உம்மாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும் ஆண்டவரே. உம்மால் கூடும், எல்லாம் கூடும் ஆண்டவரே. அப்பா, வேதனைகளோ, கண்ணீர்களோ, துக்கங்களோ, உபத்திரவங்களோ, பாடுகளோ, நிந்தைகளோ எவைகளாய் இருந்தாலும் கர்த்தர் அதை மாற்றி போட வல்லவராய் இருக்கிறப்பா. நாங்கள் நம்புகிறவர் நீங்க பாண்டவரே, நாங்கள் நம்புகிறது நீங்க பாண்டவரே. அனைத்தையும் செய்ய வல்லவர் ஆண்டவரே. அதிசயமான சிறுவமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பெருமான கர்த்தாவே, அப்பாவை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மாலே சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது ஆண்டவரே. ஹalleluya. எபினேசரே, உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம் அப்பா. எபினேசரே, உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. நன்றி என்று சொல்லுகிறோம். ஹalleluya. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எபினேசரே, ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை எபினேசரே, ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை மறப்பேனோ உமது அன்பை,
கரங்களை உயர்த்தி எபினேசரே ஆராதனை. அப்பாவை உயர்த்துங்கள். Thank you Lord Jesus. Oh yes, எங்கள் துணையாளரே. Yes, yes. Thank you Jesus. மரபேனோ சொல்லுவோமா, நம்முடைய அப்பாவை பார்த்து இந்த காலை வேளையிலும் அவருடைய அன்பை நினைத்து பாருங்கள், அவருடைய இரக்கத்தை நினைத்து பாருங்கள், அவருடைய தயவை நினைத்து பாருங்கள். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் நீர் எங்கள் எபெனேசராய் இருக்கிறதுக்காக Thank you for you are Ebenezer this morning. உம்முடைய பிரசன்னத்தை நம் மத்தியிலே ஊற்றிக் கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி Thank you சுவாமி. for pouring out your presence in our midst. கர்த்தாவே, வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் நீர் ஆண்டவரே இடைப்படுகிறதுக்காக நன்றி சுவாமி. Thank you for you are interceding with your children. பாடல்கள் மூலமாய் உம்மை உயர்த்த நீர் கொடுத்த இந்த நல்ல சந்தர்ப்பத்துக்காய் நன்றி சுவாமி. Thank you for the opportunity you've given us to glorify you this morning with our songs. உம்முடைய வார்த்தையை கேட்க எங்களுடைய செவிகளை நீர் திறந்தருளும்படியாய் We ஜெபிக்கிறோம். ask and pray that you open our ears to hear your word. இந்த நாளிலும் நீர் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எங்கள் மத்தியிலே வல்லமையாய் புறப்பட்டு May your word come to us mightily this morning. இப்பொழுதும் சிறுவர் ஆலயத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். We pray for the Sunday school this morning. கர்த்தர் ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். Bless every child. அவர்கள் கற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு காரியங்களும் அவர்களுடைய இருதயத்திலே 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும். And everything that is learned and put in their hearts this morning, let it give fold. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல In the பிதாவே. name of Jesus we pray and ஆமென். ask. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Praise be to ஆமென். God. தயவு செய்து உட்காருங்கள். Please be Praise the Lord. seated. ஆமென். பிள்ளைகள் நீங்கள் இருங்கள். பின்பதாக நாங்கள் சொல்லுகிற பொழுது நீங்கள் போகலாம். Children, please hold until a moment. இன்றைய நாளிலும் நான் அதிக நேரத்தை எடுக்க விரும்பவில்லை. இன்றைய நாளிலே எங்கள் மத்தியிலே எங்களோடு இணைந்து ஊழியம் செய்கிற சாரன் மனாசி அவர்களை நாங்கள் இந்த நாளிலே அன்போடு அழைக்கின்றோம். We would like to especially greet and welcome Brother Manasseh, who's in the midst of us. அவர்கள் அங்கே சவுத்தூல் சபையிலே அங்கே தேவனுடைய ஊழியத்தை பாஸ்டர் சத்யராஜின் கீழாக அவர்கள் நடத்தி வந்தார்கள். He has been leading the ministry under Pastor Satyaraj in Southall. 3 வருடங்களுக்கு முன்பதாக பாஸ்டர் சத்யராஜ் அவர்களை அங்கே வெஸ்ட்ரைட்டன் பகுதியிலே தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படியாக அவர்களை அங்கே அனுப்பினார்கள். 3 years ago, he's now been doing the ministry for 3 years in West Drayton. கடந்த 3 வருடங்களாக அங்கே வெஸ்ட் ட்ரைட்டன் பகுதியிலே அவர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகின்றார்கள். And he's been doing the ministry in that part. அந்த 3 வருடங்களும் நாங்கள் இங்கே காலையிலே முடித்துவிட்டு அங்கே நாங்கள் போவோம். And those 3 years, Pastor and Sanjanti were doing the ministry here in the morning and go to the church in the evening. எவ்வளவாக கர்த்தர் அந்த ஊழியனை பயன்படுத்தி வருகிறார் என்பதை நாங்கள் அந்த 3 வருடத்திலே காணக்கூடியதாக இருந்தது. And we can see how God has used him in those 3 years. அவர்களை இந்த நாளிலே அவர்கள் எங்கள் மத்தியிலே இருப்பது கர்த்தருடைய பெரிதான ஆசீர்வாதம் கிருபை. So it is a great blessing and grace that he is amongst us. ஆகவே இந்த நாளிலே நாங்கள் அவர்களை அன்போடு கரங்களை தட்டி வரவேற்போம். இன்றைய நாளிலே அவர்கள் எங்களை பாடல் மூலமாய் வார்த்தையின் மூலமாக கர்த்தருடைய ஊழியத்தை அவர்கள் செய்வார்கள். And he will be leading us in word and also through songs. ஆகவே நாங்கள் கரங்களை தட்டுவோம். அவர்கள் வந்து பாடின பின்பதாக பிள்ளைகள் நீங்கள் உங்களுடைய வகுப்புகளுக்கு போகலாம். And after we hear the first song, then the children, you may go to your class. Praise be to God. Amen. Hallelujah. Praise God. Amen. கர்த்தர் நல்லவர். God is good. இன்றைய நாளிலே உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு தேவன் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காய் கர்த்தருக்கு மகிமையை நான் செலுத்துகிறேன். I give glory to God for the opportunity He has given me to minister here this morning. இன்றைய நாளிலே உங்கள் மத்தியிலே ஊழியத்தை செய்வதற்கு வாய்ப்பு கொடுத்த உங்களுடைய நல்ல அருமையான மேய்ப்பனுக்கும் அவருடைய துணைவியார் உடன் ஊழியக்கார் அனைவருக்கும் நன்றிகளை செலுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன். I also give my thanks and regards to the pastors and the leaders who have given me this opportunity. இந்த இடத்திலே நான் ஒரு ஊழியக்காரனாய் நிற்பதற்கு முதலாவது ஆண்டவர் காரணம். And I stand here because. இரண்டாவது என்னுடைய சீனியர் பாஸ்டர் மற்றும் அசோசியேட் மினிஸ்டர் பாஸ்டர் சுதேஷ் அவர்களும் காரணமாக இருக்கிறார்கள். I stand here firstly because of God and secondly because of my senior pastor and Pastor Sudha here. என்மேல் இருக்கிற அழைப்பை பார்த்து அவர்கள் என்னை உற்சாகப்படுத்தி வெஸ்டர்டன் பகுதியிலே ஊழியத்தை 3 வருடங்களாக நடத்த கர்த்தர் எனக்கு கிருபை செய்திருக்கிறார். And God has graciously granted me the grace to do ministry for the last 3 years in West Drayton.
ஆமென். இப்பொழுது ஒரு பாடலை பாடி நாங்கள் வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து செல்லுவோம். Let's sing a song before we go into the word. அவர் வார்த்தையால் அவர் வார்த்தையால் அழிவில்லை மண்ணிலே, அவர் வார்த்தையால் ஜெயம் என்றும் பூவிலே, அவர் வார்த்தையால் ஜெயமாய் முன்னேறுவேன், அவர் வார்த்தையால் மீட்பை பெற்றேன். சொல்லுவோமா? அவர் வார்த்தையால் பயமில்லை என்னிலே, அவர் வார்த்தையால் அழிவில்லை மண்ணிலே, அவர் வார்த்தையால் ஐஸ்வர்யம் வாழ்விலே, அவர் வார்த்தையால் சுகம் என்றும் பூவிலே, அவர் வார்த்தையால் ஜெயமாய் முன்னேறுவேன், அவர் வார்த்தையால் மீட்பை பெற்றேன். பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தால் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். Heavenly Father, we come to you in the name of your Son. இந்த பூமியிலே எல்லா பிரஸ்தவத்தை பார்க்கலும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை மேன்மைப்படுத்தியிருக்கிறீங்க. Your word is the most highest thing in this world. உம்முடைய வார்த்தை இன்றைய நாளிலே எங்கள் மத்தியிலே வல்லமையாய் கடந்து வரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். We ask and pray that your word come to us powerfully. வார்த்தை கொடுக்கிற என்னையும் மொழிபெயர்க்கிற சௌகரியம் அபிஷேகத்தை எங்கள் மத்தியிலே பயன்படுத்துவீர்களாக. We ask that you commit both of us into your hands and you be revealed through us, விசுவாசத்திலே நாம் இன்னும் அடுத்த நிலைக்கு கடந்து செல்ல கர்த்தர் உதவி so that செய்வீர்களாக. we then reach the next level of our faith. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In the name of Jesus we pray and ask. ஆமென். நேரடியாக நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்லுவோம். We'll go straight into the word of God. திருப்புவம் மல்கியா எழுதின தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நான் வாசிக்க பிரியப்படுகிறேன். Malachi chapter 2 verse 15. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படியாய்த்தானே. Has not the one God made you? You belong to him in body and spirit. And what does the one God seek? Godly offspring. இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால், விசுவாசமுள்ள சந்ததியும் கர்த்தர் அவர்கள் மீது வைத்திருக்கிற நோக்கமும். The title of my sermon today, the faithful generation and the purpose and the calling he has for them. கொஞ்ச நாளாக ஆண்டவர் சந்ததியை குறித்து பேசும்படியாக என்னுடைய உள்ளத்திலே போட்டார். God has been placed a burden in my heart that I speak about generations. ஏனென்றால் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது இங்கே கேள்வியும் கேட்டுவிட்டு பதிலும் இங்கே சொல்லப்படுகிறது. And if you read this verse carefully, the question is asked and the answer is also given. ஏன் அவர் ஒருவனை படைத்தாராம்? Why has God made one? ஆதாமை ஆண்டவர் தன்னுடைய சாயலிலே உண்டாக்கினார். Adam was created in God's image. உண்டாக்கின உடனே ஆவி அவனிடத்தில் பரிபூரணமாய் இருந்தது. The spirit was fully in him. ஆண்டவருக்கும் ஆதாமுக்கும் நல்ல ஒரு கனெக்ஷன் இருந்தது. And there was a connection in spirit between them. ஏன் அந்த ஒரு மனுஷனை கர்த்தர் படைத்தார்? Why did God make one? ஒரு விசுவாசமுள்ள சந்ததியை பெறும்படியாய்த்தானே. To make a godly offspring. அதுதான் பதில். That is the answer. ஏனென்றால் கர்த்தர் நம்முடைய சந்ததியின் மீது மிகவும் கரிசனை உள்ள தேவனாய் இருக்கிறார். Why God has great compassion over our generations. இன்றைக்கு அநேக நேரங்களில் நம்முடைய பிள்ளைகள் எதிர்காலத்திலே நன்றாய் வாழ்ந்திருக்க வேண்டும், அவர்கள் நல்ல உயர்வான நிலைக்கு அடைய வேண்டும் என்றது எல்லோருடைய பெற்றோருடைய விருப்பமாய் காணப்படுகிறது. All the parents' worldly desire is that their children should live a godly and a rich life. ஆனால் அதை பார்க்கல் நம்முடைய பரலோக தகப்பன் 1000 மடங்கு கரிசனை உள்ளவராய் இருக்கிறார் தன்னுடைய சந்ததியை குறித்து. But more so is our heavenly Father concerned about our well-being.
நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாமுடைய விசுவாச பயணம் ஆரம்பிக்கிறது. We see Abraham's faith journey beginning in Genesis chapter 12. ஆபிரகாமுக்கு விசுவாசம் என்ற ஒரு பெரிதான ஒரு ஆற்றலை அவனுக்குள்ளே வைக்கிறார். He keeps this burden of faith within Abraham. அதுக்கு பின்பாடு அடிக்கடி ஆபிரகாமுக்கும் ஆபிரகாமுடைய சந்ததிக்கும் பயன்படுத்தப்படுகிற ஒரு முக்கியமான வார்த்தை என்னவென்றால் உன் சந்ததி உன் சந்ததி என்று சொல்லுகிறார். And the word that God speaks to Abraham throughout the chapter of Genesis is your offspring, your generation. ஆண்டவருக்கு ஒரு சந்ததி தேவைப்படுகிறது. God needed a generation. எப்படிப்பட்ட சந்ததி தேவைப்படுகிறது? What type of generation? ஒரு பக்தியுள்ள ஒரு சந்ததி தேவைப்படுகிறது. A godly offspring. இன்றைக்கு பாருங்க, நாங்கள் எங்கேயோ ஒரு வேறு நாட்டிலே நாங்கள் பிறந்தோம். We have been born in a different country. ஆனா கர்த்தர் இன்றைக்கு இந்த தேசத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். God has planted us here in this country. ஆனா இன்றைக்கு இந்த தேசத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது பன்முக தன்மையுள்ள ஒரு சமுதாயத்தில் நாங்கள் வாழுகிறோம். We live in a multicultural society here. அப்ப இந்த சமுதாயத்தின் மத்தியிலே தேவனுக்கு ஒரு பக்தியுள்ள ஒரு சந்ததி தேவைப்படுகிறது. So in the midst of this multicultural society, he needs a godly generation. ஏனென்றால் ஒரு பக்தியுள்ள சந்ததியை தேவன் எழுப்ப வேண்டும் என்று வாஞ்சை உள்ளவராய் காணப்படுகிறார். Because God has that desire in his heart that godly offsprings must be raised. உங்களுக்கு தெரியும், இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலே இருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வந்த உடனே 40 வருடங்கள் அந்த ஜனங்களை வனாந்திரத்திலே வழிநடத்தினார். You see, God led the Israelites from Egypt for 40 years. ஆண்டவர் பல தடவை சொன்னார், ஆபிரகாமுக்கு சொன்னதற்கு பின்வருகிற சந்ததிக்கு சொன்னார், உன் சந்ததியை இப்படியாய் நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். God made a promise to Abraham, I will bless your generation like this. ஆனா 40 வருடங்கள் அந்த ஜனங்கள் தேவனை பரீட்சை பார்த்தார் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். But almost 40 years we see in the word that they tested God. ஏனென்றால் ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை அவர்கள் விசுவாசிக்காமல் போனார்கள். Because they failed to believe in the promise that was made to them. நீங்கள் எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி தேவனை பரீட்சை பார்த்தார்கள், ஒரு சந்ததி விசுவாசம் இல்லாமல் அழிந்து போனது அங்கே எபிரேய நிருபத்தின் ஆசிரியர் எபிரேய மார்க்கத்தாருக்கு அங்கே சுட்டி காட்டுகிறார். We can see, and if we read Hebrews chapter 3, how they tested God. ஆண்டவரை விசுவாசிக்காமல் போனபடியால் அவர்கள் இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கவில்லை என்று அங்கே சொல்லுகிறார். And because they failed to trust in God, they failed to reach that rest. ஆனால் நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு சந்ததியாய் நாம் காணப்படக்கூடாது. But we should not be that kind of people. அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஏன் புதிய ஏற்பாட்டு நிருபத்திலே புதிய ஏற்பாட்டு பக்தர்கள் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு எழுதுகிறார்? That is why we write separately in the New Testament to people of the New Testament. அதை நாம் செய்யக்கூடாது, அதெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தமாக எழுதப்பட்டிருக்கிறது சொல்லி 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். 1 Corinthians chapter 10 verse 6, that is why it is written to you likewise. அப்ப திருஷ்டாந்தமாக சொன்னால் ஒரு எடுத்துக்காட்டாக காணப்படுகிறது. So as an example it has been written for you. அப்ப நமக்கு முன்பாக இருக்கிற சந்ததியை நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்காக நாம் எழுப்பி விட வேண்டும் பிரியமானவர்களே. So the generation that we see in front of us, we need to raise them to be godly. பாஸ்டர் சுரேஷ் அடிக்கடி சொல்லுவார், என்னுடைய பிள்ளைகளை மாத்திரமல்ல, சபையில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் என்னுடைய பிள்ளைகள், எல்லா பிள்ளைகளையும் கர்த்தருக்காய் எழும்பி பிரகாசிக்க வைக்க வேண்டும். Something that Pastor Sudha says all the time, it is not just my children, but I should raise all the children. அப்படித்தான் ஒவ்வொரு தகப்பனுடைய இருதயமும் காணப்பட வேண்டும். That is how a father's heart should be. என்னுடைய வாஞ்சையும் அதான் காணப்படுகிறது. Likewise it is my desire. கர்த்தருக்காய் விசுவாச வைராக்கியம் உள்ள ஒரு சந்ததி எழும்ப வேண்டும் வருகிற நாட்களிலே. There should be a faithful and godly generation that is raised. ஒரு தெய்வ பக்தி உள்ள ஒரு சந்ததியை கர்த்தர் எழுப்ப வேண்டும் இந்த தேசத்திலே. One with a godly fear. பாருங்க, நாங்கள் உதாரணத்துக்கு யோசேப்பை நாம் எடுத்துக்கொண்டால், If we take Joseph for example, யோசேப் ஆபிரகாமுடைய சந்ததியிலே வருகிறான். Joseph was a part of the offspring of ஒரு 17 வயது வாலிபனாக காணப்படுகிறான். 11-year-old young boy. அங்க எகிப்துக்கு அடிமையாக விற்கப்பட்டு போகிறான். He was sold off as a slave in Egypt. ஒரு அந்நிய கலாச்சாரத்திலே வாழுகிறான். And he grew up in a different type of religion. ஒரு அந்நிய தெய்வங்கள் இருக்கிற மத்தியிலே வாழுகிறான். He lived in the midst of idols. அவனை சுத்தி பொல்லாத ஜனங்கள் காணப்படுகிறார்கள். He lived in the midst of evil. தொடர்ந்து அவனுக்கு பலவிதமான சோதனைகள் ஒன்றின் பின்னாக ஒன்றாய் வருகிறது. One after one there were trials in his life. ஆனால் அப்படி வந்த பொழுதும் அவன் எந்த விதத்திலும் தன்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை பாவத்திற்கு அவன் வித்து போடவில்லை. Even in the midst of all those trials he did not give in to sin. அதுக்கு காரணம் என்ன? Why? ஆபிரகாமை குறித்து நாங்கள் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே Genesis 18:19 ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் வரும் சந்ததிகளுக்கும் வருங்காரியங்களை குறித்து அவன் விசுவாசத்தை குறித்து போதித்தபடியினால் யோசேப்பு பாவத்துக்கு தன்னை வித்து போடவில்லை. Because he commanded his children and his household after him to keep the way of the Lord in doing righteousness and justice, therefore they were not led into sin.
ஜோசேப் ஒரு பிரைம் மினிஸ்டராக அங்கே உயர்த்தப்பட்டான். And therefore he was raised as a prince there. நம்முடைய சபையிலே நாம் சொல்லுகிற காரியம் என்ன? நம்முடைய அடுத்த சந்ததிக்கு, What do we say to our next generation in our நம்முடைய church? பிள்ளைகள் எந்த நிலைக்கு போனாலும் ஒரு பிரைம் மினிஸ்டரா போனா கூட கர்த்தருக்காய் ஊழியம் செய்ய வேண்டும். Whatever level that they may reach, even as a prime minister, they should be doing ministry for God. அப்படி ஒரு வாஞ்சை நம்முடைய பெற்றோர்களாகிய நமக்கும் இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கும் அதை நாம் அந்த காரியத்தை அவருடைய உள்ளத்திலே நாம் விதைக்க வேண்டும். We as parents, we should have that desire, but we should also plant that seed into our children's heart. அப்பத்தான் அவர்கள் எழும்பி கர்த்தருக்காய் பிரவேசிக்க முடியும். And then they can rise and walk for God. அப்ப நமக்கு பெரிய ஒரு பொறுப்பு இருக்கிறது பிரியமானவர்களே. So we have a huge duty. விசுவாசத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய பிள்ளைகளுக்கு, நமக்கு வருகிற சந்ததிக்கு நாங்கள் பயிற்சி விக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். We should be people who coach faith into other people. அப்ப விசுவாசம் என்றது வேதாகமத்திலே நமக்கு பெரிய கொடுக்கப்பட்ட பெரிய ஒரு சத்தியமாய் காணப்படுகிறது. And the biggest truth that is given to you is faith in the Bible. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை நான் கடந்த 3 வருடங்களாக சபையில போதித்துக் கொண்டு வருகிறேன், வசனம் வசனமாக. Almost for the last 3 years I've been preaching about just chapter 11 of Hebrews. இன்னும் அதை போதித்து முடிக்கவில்லை. And I still haven't finished preaching. ஏன்னா விசுவாசத்தை ஜனங்களுக்கு பயிற்சிவிக்கிறதுக்கு நிறைய காரியங்கள் வேதாகமத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Because there is so much given in the Bible just about the topic of faith. ஆனபடியால் இன்றைய நாளிலே உங்களுக்கு ஒரு 5 முக்கியமான காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் நிலைநிறுத்தி விட்டு போக பிரியப்படுகிறேன். So I'd like to give you just 5 points. விசுவாசம் உள்ள சந்ததிக்கு கர்த்தர் கொடுத்த நோக்கம் நிறைவேற வேண்டும் என்றால் நாம் கடைபிடிக்க வேண்டிய காரியங்களும் உண்டு பிரியமானவர்களே. There are things that we need to uphold if we want to see the faith being put into practice in our lives. விசுவாசம் இருக்குன்னு நாம் வாயால மட்டும் சொல்லிவிடக் கூடாது. We shouldn't just say it with our lips saying there is faith. விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் அபியாசப்படுத்த வேண்டும். We need to put faith into practice. சரி, விசுவாசம் உள்ள சந்ததிக்கு கர்த்தர் கொடுத்த நோக்கம் இந்த தேசத்திலே, இந்த பூமியிலே நிறைவேற வேண்டும் என்றால் முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம், The first thing, if you want to fulfill God's will, கர்த்தருடைய வார்த்தையை முழு நிச்சயமாக நாம் விசுவாசிக்க வேண்டும். wholeheartedly you need to trust the word of God. முழு நிச்சயமா நாம் விசுவாசிக்க வேண்டும். With full assurance you need to trust the word of ஏனென்றால் God. விசுவாசம் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து தான் நமக்கு வருகிறது. Because faith comes from hearing. விசுவாசத்தை குறித்து நல்ல ஒரு பிரதான ஒரு மாபெரும் விளக்கத்தை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்கள். If we turn our Bibles to Hebrews chapter 11, 11ஆம் அதிகாரம் முதலாவது வசனத்தையும் verse 1, 1லிருந்து 3 மட்டும் நான் வாசிக்கிறேன். verse 1 till 3. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாயிருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவர்கள் தோன்றப்படுகிறவர்களால் உண்டாக்கவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். Now faith is confidence in what we hope for and assurance about what we do not see. This is what the ancients were commended for. By faith we understand that the universe was formed at God's command, so what is seen was not made out of what was visible. இங்கே விசுவாசத்தை குறித்து ஒரு மாபெரும் விளக்கம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. So we see an explanation about faith here. விசுவாசம் நம்பப்படுகிற உறுதி, காணப்படாத நிச்சயம் என்ற 2 வார்த்தை இங்கே அழுத்தப்படுகிறது. So the 2 key words here, hope and assurance. ஆனால் கிறிஸ்தவ வட்டாரத்திலே ஒரு குழப்பம் இருக்கு என்று சொன்னால் நம்பிக்கையை விசுவாசம் என்று மொழிபெயர்ப்போம், விசுவாசத்தை நம்பிக்கை என்று நாம் மொழிபெயர்ப்போம். But sometimes in our Christianity we interpret the word hope and faith intermittently. நம்பிக்கை எதிர்காலத்தோடு தொடர்படுத்துற ஒரு காரியம் பிரியமானவர்களே. Hope is something that you use towards the future. விசுவாசம் என்றது இன்றைக்கு நமக்கு சொந்தமாய் இருக்கிற காரியத்தோடு தொடர்படுத்துகிறது. But faith is something that you use in the present tense. Present reality. It is present reality. ஆமென். இன்றைக்கு நமக்கு விசுவாசம் சொந்தமாக காணப்படுகிறது. Faith is given to you today. அப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனால் நம்பிக்கை என்பது ஆண்டவருடைய வருகையை நாங்கள் நம்பிக்கையிலே உறுதியாக இருக்கிறோம். ஆண்டவர் அந்த வருகை 2வது வருகையிலே. So you can hope for the Jesus' second coming. அது இன்னும் நிறைவேறவில்லை. Because it has not come to pass yet. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார் என்றது நம்முடைய நம்பிக்கையாக காணப்படுகிறது. We hope and we believe that he is coming again. அந்த நம்பிக்கையிலே நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். And with that hope we'll run. அவர் மறுபடியும் இந்த உலகத்திற்கு வருவார், நம்மை சேர்த்துக் கொள்வார் என்றது அது நம்முடைய நம்பிக்கையாய் காணப்படுகிறது. It is our hope that he returns again and he takes us with him. புதிய வானம் புதிய பூமியை ஸ்தாபிப்பார் என்றது அது நம்முடைய நம்பிக்கை. And it is our hope that he creates a new heaven and an earth. மகிமையடைந்த ஒரு சரீரத்தை நமக்கு கொடுப்பார் என்றது அது நம்முடைய நம்பிக்கையாய் காணப்படுகிறது. That we get a transformed body. ஆனால் விசுவாசம் என்றது இன்றைக்கு நமக்கு சொந்தமான ஒரு காரியம் பிரியமானவர்களே. But faith is given to you in the present tense. பாருங்க, விசுவாசம் கல்வாரி சிலுவையின் மூலமாய் மீட்பின் மூலமாய் நமக்கு என்ன உண்டாயிருக்கிறது என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். We need to understand what has been given to you in faith through his death. ஆத்தும ரட்சிப்பு இன்றைக்குரியது.
The soul, when it's revived, is given to you today. அதை நாம் சுதந்தரித்துக் கொள்ள முடியும். And we're able to inherit that today. நமக்கு சரீர சுகம் இன்றைக்குரியது. The relief in your body is given today. அதை நாம் விசுவாசத்தினாலே சுதந்தரித்துக் கொள்ள முடியும். With faith you can inherit today. நிறைய சொல்லிக்கொண்டு போகலாம். சமாதானம், வெற்றி, வாழ்வு எல்லாம் இன்றைக்குரியதாய் காணப்படுகிறது. Peace, victory, joy, all is given to you today. எல்லாவற்றையும் அது நம்ம இன்றைக்கு நாம் அதை உரிமை பாராட்டிக் கொள்ள முடியும் பிரியமானவர்களே. You are able to get that today. அப்ப விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதி என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. And we see the word assurance associated with faith here. இன்னும் ஒரு மொழிபெயர்ப்பு இருக்கு, ஆம்பிளிஃபையர் வெர்ஷன் என்ற ஒரு விரிவாக்க மொழிபெயர்ப்பு இருக்கிறது. There is an amplified version of the Bible also. அதுல இந்த உறுதி என்ற வார்த்தைக்கு டீட் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. And the word assurance is given as deed over there. டீட் என்று சொன்னால் ஒரு அத்தாட்சி பத்திரம். When you say deed, it is surety of something. ஒரு சட்டபூர்வமான ஒரு அத்தாட்சி பத்திரம். It is a legal document that gives you surety. பாருங்க, இன்றைக்கு சில நேரங்களில் நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி நமக்கு சொந்தம் என்று எப்படி நாம் அதை உறுதிப்படுத்த முடியும்? If you have a property of your own, how can you legally claim that? யாராவது கேட்பார்கள், உங்களுக்கு உறுதி இருக்கான்னு கேட்பார்கள். Someone will ask you, do you have the land deed? உறுதியை காட்டினா தான் அது நமக்கு சொந்தமானது. If you have the land document in the deed, உறுதி இல்லை then it என்றால் is நாம் அதை yours. நம்முடைய உரிமை பாராட்ட முடியாத பிரியமானவர்களே. You're not able to claim it without the deed. அப்ப விசுவாசம் என்றது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உறுதியாய் காணப்படுகிறது. So faith is your deed. இது நமக்கு இந்த வேதாகமம் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உறுதி, ஒரு உயிலாக காணப்படுகிறது. So this living word of God is your deed and surety. இதை ஒரு உயிலாக நாங்கள் பார்க்க வேண்டும். We need to see this as a living thing. இதை நாம் உயிலாக பார்த்தோம்னு சொன்னால் இன்றைக்கு கர்த்தர் நமக்காக ஏற்படுத்தி வைத்த எல்லா காரியங்களையும் நாம் சுதந்தரித்துக் கொள்ள முடியும். And if we see this as a living thing, as a living surety, then we can see the things that God has for you. இப்படித்தான் பல ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கிலாந்து தேசத்திலே நடந்த ஒரு சம்பவம். Many years ago, what happened in England? ஒரு அம்மா வந்து அநேக நாட்களாக ஒரு செல்வந்தனுடைய வீட்டிலே வேலை செஞ்சிருக்காங்க. There was a mother who worked in someone's house, a rich person's house. அந்த மனுஷன் வயதான நேரத்திலே மரிக்கும் பொழுது, And when he came to pass away, தன்னுடைய வீட்டிலே வேலை செய்த அம்மா தனக்கு உண்மையா இருந்திருக்காங்கன்னு சொல்லி தன்னுடைய சொத்திலே ஒரு பாதி பங்கை அவர்களுக்கு அதை உயிலாக எழுதி கொடுத்து விட்டு மரித்து விட்டார். And in his will he wrote off almost half his possession and his assets to this woman. ஆனா அந்த அம்மா பாத்தீங்கன்னு சொன்னால் கவலையும் கண்ணீர்லையும் கஷ்டத்திலையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. This woman was living in she was poor. அந்த அம்மாவுடைய பாஸ்டர் அந்த வீட்டுக்கு சென்றிருக்கிறார், வருத்தமா இருக்கிறாங்க, போய் ஜெபம் பண்ணுவோம்னு. And his mother's pastor came to that house to pray for her. அவங்களுக்கும் வயசாயிட்டுது. She was also old. அங்க போனா அங்க சிவர்ல ஒரு பிரேம் பண்ணி அழகாக ஒரு வடிவம் அங்கே ஒரு சர்டிபிகேட் மாட்டப்பட்டிருக்கா. There was a frame hanging on the wall. அப்ப அந்த பாஸ்டர் கேட்டாரு, ஏனம்மா நீங்க முக்கியமான ஒரு பத்திரத்தை இந்த சிவர்ல மாட்டிருக்கீங்கன்னு. So the pastor asked, why have you hung this on the wall? அந்த அம்மா சொன்னாங்களாம், ஒரு பெரிய மனுஷன்கிட்ட ரொம்ப காலமா வேலை செய்தேன், அவர் எனக்கு கிஃப்டா கொடுக்குறாருன்னு சொல்லி, அது பெரிய மனுஷன் கொடுத்தாருன்னு சொல்லி பத்திரமா நான் பிரேம் பண்ணி நான் சிவர்ல மாட்டிருக்கிறேன்னு சொல்லி. I have framed this because a rich man gave it to me, so I wanted to keep it safe. அப்போ அந்த பாதிரியா சொன்னாராம், தன்னுடைய சொத்தில் ஒரு பகுதியை உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் ரொம்ப காலமாக என்னட்ட நீங்கள் வேலை செஞ்சுருக்கிறீங்க, இதை போய் சிவரில் தொங்க விட்டுருக்கிறீங்களே, கஷ்டத்திலையும் கண்ணீரிலையும் வாடுறீங்கன்னு சொன்னாராம். And the pastor told her, you are living in a poor life, but you have half of his possessions. இன்றைக்கு அநேக நேரங்களில் நாங்களும் அப்படித்தான் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு உரிய சொத்தாக அது உயிலாக நாங்கள் பார்க்கிறது கிடையாது. Many times we also don't see it as surety and we hang it up on a wall. இதை நாம் ஒரு உயிலாக நாம் பார்க்க வேண்டும். If you see it as a will for your life, இதை நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உறுதியாக நாங்கள் பார்க்க வேண்டும் கர்த்தருடைய வார்த்தையை. you should see this as surety given for your life. ரோமர்களின் நிருபத்திலே நீங்கள் 4ஆம் அதிகாரம் 21 இருந்து 22 மட்டும் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால், ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தையை எப்படி முழு நிச்சயமாய் நம்பினான் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. You can see how Abraham in Romans 4:21 and 22, you can see how Abraham believed the word of God with firm assurance. பாருங்க, ரோமர்களின் நிருபத்திலே ஆபிரகாம் எப்படி கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்தான் என்று சொல்லி அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே விளக்குறதை நாம் பார்க்கிறோம். We can see Paul writing about Abraham's belief and hope in the word of God. 21ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது 4:21, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. Being fully persuaded that God had power to do what he had promised, this is why it was credited to him as righteousness. The words it was credited to him were not written just for him alone, but also for us. அப்ப ஆபிரகாமுடைய சரீரம் சாராளுடைய கற்பமும் செத்து போச்சுது.
So Sarah's womb and her offspring was dead. எப்படி மறுபடியும் அவனுடைய சரீரத்தை உயிர்ப்பித்தார், சாராளுடைய கற்பத்தை உயிர்ப்பித்தார் ஆண்டவர்? How did the womb revive? அவர்களுக்குள்ளே இருந்த விசுவாசம், The faith that they had. முழு நிச்சயமாய் கர்த்தருடைய வார்த்தையை நம்பினார்கள். With full assurance he believed. இன்னைக்கு அநேகர் சொல்வார்கள் ஆபிரகாமுடைய விசுவாசம் பழைய ஏற்பாட்டு பக்தர்களோட முடிந்து போயிட்டுன்னு சொல்லி. A lot of people say Abraham's faith died along with the Old Testament. ஆனா இங்க தெளிவாக இங்க புதிய ஏற்பாட்டு பக்தர்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது, அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது மாத்திரமல்ல, அது நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. ஹalleluya. But you clearly see in the New Testament here it is being repeated. It was not just credited to him as righteousness but also for us. அப்ப பக்கத்துல இருக்கவங்க போல சொல்லுங்க, இது நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. So shall we say to the person next to us, it is நீங்க சொல்லணும், நாங்க சொல்லணும், இது நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. It has been written for us. இது உலகத்தில் உள்ளவர்களுக்காக எழுதப்படவில்லை, Not for the world, இது நமக்காக கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக but எழுதப்பட்டிருக்கிறது. for us, the children of God. அப்ப பாருங்க, இன்றைக்கு அநேக நேரங்கள்ல கர்த்தருடைய வார்த்தையை நாம் முழு நிச்சயமாக நம்புறது கிடையாது. So many a times we don't put our full belief in the word of God. நம்முடைய முழு விசுவாசத்தையும் கர்த்தருடைய வார்த்தையின் மீது தான் வைக்க வேண்டும் பிரியமானவர்களே. But my beloved, you need to put your full belief and your faith in the word of God. பாருங்க, இன்றைக்கு அநேக நேரத்துல கிறிஸ்தவர்கள் கூட பாருங்க என்ன ஒரு சிலர் கேட்டிருக்கிறாங்க, பிரதர் நீங்க என்ன நம்புறேன்னு கிறிஸ்தவர்களை கேட்டிருக்கிறாங்க. Many people come and ask Christians, what do you believe? நான் சொன்னா எனக்கு என்ன நம்புறேன்னு எனக்கே தெரியாது. And my response is, I don't even know what I believe. அப்ப என்ன தியதியில பிறந்தான்னு கேட்பாங்க, என்ன டேட்ல பிறந்தான்னு கேட்பாங்க. So what date were you born? நான் அதை சொல்லிடுவேன், என்னோட பிறந்த தேதியை. I'm able to say the date I was born. பிரதர் சூப்பர் நம்பர் பிரதர். Now that's a great number. பாருங்க, இது உலக பிரகாரமான ஒரு மென்டாலிட்டி. This is a worldly mentality. அது ரட்சிக்கப்பட்டவனே பாருங்க, அந்த உலகத்தில் இருக்கிற தன்மை கிறிஸ்தவரோட நமக்கு ஒட்டி கொண்டு வருகிறது. And this mentality from the world is sometimes stuck into us. நம்பர்கள் யாருக்கு கொடுக்கப்படும்? Whose numbers been given to? ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவங்களுக்கு நம்பர் கொடுக்கப்படும். Those who are running a race. நீங்க ஆஸ்கோட் வின்சர் கேசல் இருக்காங்க, ஆஸ்கோட் இருக்கிற ராயல் கோர்ஸ் ரேஸ் என்ற ஒரு அங்க ஒரு கிரவுண்ட் ஒரு ஸ்டேடியம் இருக்குது. You know the Ascot, the royal horse races. அங்க குதிரைகளுக்கு எல்லாம் நம்பர் போட்டுருப்பாங்க. We put a number and mark the horses. நான் சொல்றேன், உங்களுக்கு ஒரு நம்பர் படி வேலை செய்யாது. The numbers do not work for us. கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் முழு நிச்சயமாய் விசுவாசித்தா தான் அந்த உங்களுக்கு வேலை செய்யும். ஹalleluya. If you truly believe the word of God with firm assurance, that will work for us. விசுவாசம்ன்றது எல்லாருக்கும் வேலை செய்யும் பிரியமானவர்களே. Faith is able to work for any person. 5 வயது பிள்ளைக்கும் வேலை செய்யும். For a 5 years old, நீங்க 80 வயதான ஒரு வயதானவரா இருந்தாலும் வேலை செய்யும். or an 80-year-old. என்னுடைய வாகனம் வெளியில நிக்குது. My car is now standing என்னுடைய outside. கீயை கொடுத்து 5 வயது பிள்ளைகிட்ட கொண்டு அந்த இக்னிஷியன்ல கொண்டு நீ ஸ்டார்ட் பண்ணனும்னு சொன்னா அந்த பிள்ளை ஸ்டார்ட் பண்ணாலும் அந்த இன்ஜின் ஸ்டார்ட் ஆகும். The engine will start even if a 5-year-old puts a key into it. ஒரு 80 வயது ஐயா போய் ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டார்ட் ஆகும். Or even if an 80-year-old puts the key into the car, it will start. அப்படிதான் அங்க சிஸ்டம் அமைக்கப்பட்டிருக்கிறது. Because the system has been created அப்ப in that வேதத்திலே way. விசுவாசம் என்ற ஒரு பிரமாணம் அப்படித்தான் நமக்கு வேலை செய்யும். In the same way faith works. நம்பரின்படி வேலை செய்யாது. Not because of a number, கர்த்தருடைய வார்த்தையின்படி வேலை செய்யும். but by the word of God. கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் முழு நிச்சயமாய் நம்ப வேண்டும். You need to have full assurance in the word of God. நான் கடந்த வருடம் இலங்கை தேசத்துக்கு சென்ற பொழுது என்னுடைய தாயார் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து விட்டாங்க. My mother passed away last year when I went to Sri Lanka then. என்னுடைய பக்கத்து வீடுவங்க ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவராய் காணப்பட்டார்கள். My neighbor who was a generational Christian. அப்ப அவங்களுக்கு ஆண்டவருடைய அன்பை குறித்து நான் பேசிக்கொண்டே இருந்தேன். I talked about the love of God ஆனா with அவங்களுக்கு them, ரட்சிப்பு நிச்சயத்துவம் இல்ல. but they weren't sure about salvation. அப்ப அவங்க சின்ன வயதிலே இருந்து நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு அவங்க பரம்பரை கிறிஸ்தவர்களாக காணப்படுகிறார்கள். They have been Christians for generations. நான் சொன்னேன், நீங்க ஆண்டவரை விசுவாசிங்க, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிங்க, சபையை போங்க, உங்களோட வாழ்க்கை மாறும்னு சொன்னேன். And I told them, believe in the word of God, go to the church of God. என்ன தம்பி, என்னுடைய தலையில என்ன எழுதி இருக்கோ அதுதான் நடக்குமா? And their response is, whatever is written for me will happen for me. நல்லா கவனிங்க பிரியமானவர்களே. My dearly beloved, listen carefully. கர்த்தர் உங்களோட தலையில ஒரு நாளும் எழுதி வைக்கல. God is not written on your forehead. நீங்க தீர்மானம் எடுக்க கூடாது, இந்த தலையில என்ன எழுதி வச்சிருக்கோ அதுதான் நடக்கும்னு. You don't believe what has been written for நான் you is சொல்றேன், going to இந்த happen. வேதமாத்திலே உங்களை குறித்து கர்த்தர் என்ன எழுதி வச்சிருக்கோ அதுதான் நடக்கும். ஹalleluya. And I tell you, whatever is written in the word of God is what is intended for you. கர்த்தருடைய வார்த்தையை முழு நிச்சயமாய் நம்புங்கள். With firm assurance, believe the word of அது God. உங்களை எல்லாருக்கும் வேலை செய்யும். And it will work for every single கர்த்தருடைய person. வார்த்தையை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் அது கிரியை செய்யும். And it will work for whoever believes. எல்லாருடைய வாழ்க்கையும் மாறும். And people's lives will be changed. அதுல எந்தவித சந்தேகம் இல்லை. There is no doubt in that. இதை நான் பைபிள் காலேஜில் படிச்சிட்டேன்னு ஒரு தியரி மாதிரி பேசுறேன்னு நினைக்காதீங்க பிரியமானவர்களே. I am not talking to you what I've learned in Bible college or giving you a கர்த்தருடைய theory வசனத்தின் lesson. மீது எனக்கு ஒரு தீராத ஒரு வாஞ்சை இருந்தபடியால் அந்த அனுபவத்தில் நான் உங்கள் மத்தியிலே பேசிக் But கொண்டிருக்கிறேன். I speak to you with the urge that I have for the word of God. கிளிநொச்சியில் எங்கேயோ ஒரு மூலையில ஒரு கிராமத்திலே வாழ்ந்த நான்
Me who was living in a small town. கர்த்தர் இந்த வார்த்தை மீது ஒரு பெரிய ஒரு வாஞ்சியை எனக்கு கொடுத்தார். God gave me this burden for the word of God. அதன் வாஞ்சியை நான் ஏற்படுத்தினபடியே அதனுடைய வாழ்க்கை அனுதினமும் மாற்றப்பட்டதை நான் பார்த்திருக்கிறேன், அனுபவத்தில் உங்கள் மத்தியிலே பேசிக் And I கொண்டிருக்கிறேன். can see my life being changed every day, and with that experience I speak to you. அது கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தாலும் உங்களை தூக்கி நிலைநிறுத்தும் பிரியமானவர்களே. Whatever type of man you may be, God's word will raise you up. அப்ப முதலாவது காரியம் என்ன? கர்த்தருடைய சந்ததியின் மீது கர்த்தருடைய நோக்கம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும்? கர்த்தருடைய வார்த்தையை முழு நிச்சயமாக நம்ப வேண்டும். So if you want God's will to be fulfilled in your life and his calling to be fulfilled in your life, you need to have firm assurance in the word of God. இரண்டாவது கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையிலே நாம் ஜெபிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். Secondly, with the basis of the word, using the word as a basis, you need to pray. ஏனென்றால் ஜெபமும் கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் நாம் ஜெபிக்க வேண்டும். We need to pray according and in a basis of the word of God. திருப்புங்க எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துக்கு மறுபடியும் திருப்புங்க. Hebrews chapter 11 verse 6. 6ஆம் அதிகாரத்தில் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். And without faith it is impossible to please God, because anyone who comes to him must believe that he exists and that he rewards those who earnestly seek him. அப்ப நம்ம சபையில எல்லாரும் நாங்கள் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். All of us, we are seen as people who pray. அப்ப ஜெபம் என்றாலே அங்க கர்த்தருடைய வார்த்தை இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. So if we say prayer, there should be the word of God. ஆனா ஜெபத்திலே நாம் எதை உபயோகப்படுத்த வேண்டும்? So what should we use in prayer? விசுவாசத்தை உபயோகப்படுத்த வேண்டும். We need to use faith. ஜெபம் என்றது விசுவாசத்தை உபயோகப்படுத்துகிற ஒரு நேரமாய் காணப்படுகிறது. Prayer is a time where you use faith. அப்ப கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் சொல்லி ஜெபிக்கும் பொழுது அது முழு நிச்சயமாய் எங்களுடைய வாழ்க்கையில் அந்த ஜெபத்துக்கு பதிலளிக்கும் பிரியமானவர்களே. So when we use the word of God as a basis to form our prayer, that is when you see it coming to life. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது 2 Peter 1:3 ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் அத்தனையும் கர்த்தர் நமக்கு வார்த்தையின் வடிவிலே நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். His divine power has given us everything we need for a godly life. ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் For glory and goodness. அப்படியே இந்த பூமிக்குரிய வாழ்வுக்கும் நமக்கு மறுமைக்குரிய வாழ்வுக்கும் எல்லாம் கர்த்தர் வார்த்தையின் வடிவிலே நமக்கு கொடுத்திருக்கிறார். God has given us everything through his word for his own glory and goodness. அப்ப வார்த்தையின் வடிவிலே நாம் ஜெபிக்க வேண்டும். So with using the word of God, we need to pray. அப்ப அது முழு நிச்சயமாய் அந்த என்ன செய்யும்? அந்த ஜெபத்துக்கு நமக்கு பதில் கிடைக்கும். And we will get the answer. ஏன்? Why? கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் பயன்படுத்துகிறோம். Because we've used the word of God. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாது நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். And we read his word will never return empty. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதை நிறைவேற்றும். Because whatever he says, it will be done. காண்பித்து கொடுக்கிறேன். மார்க்குவின் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். Mark chapter 11. மார்க் 11ஆம் அதிகாரம் அங்கே சீசர்களுக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும், விசுவாசத்தை ஜெபத்திலே எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற நல்ல ஒரு பாடத்தை அங்கே இயேசுவாமி சீசர்களுக்கு எடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். We see a passage in Mark chapter 11 about Jesus teaching the disciples. மார்க் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து 22ல இருந்து நான் வாசிக்கிறேன். Mark 11:22. இயேசு அவர்களை நோக்கி, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். Have faith in God, Jesus answered. Truly I tell you, if anyone says to this mountain, go throw yourself into the sea, and does not doubt in their heart, but believes that what they say will happen, it will be done to them. அப்ப விசுவாசத்தை குறித்து இங்கே சீசர்களுக்கு ஒரு லெசன் எடுக்கிறார். So he teaches the disciples about faith here. நீங்கள் அந்த அதிகாரம் முழுவதும் வாசித்தீங்கன்னு சொன்னா தான் அந்த கான்டெக்ஸ்ட்ல உங்களுக்கு இந்த காரியம் புரியும். நான் மிகவும் சுருக்கமாக சொல்றேன், எல்லாத்தையும் வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. I want to summarize here, but you can go home and read the entire chapter so you have the context. ஏனென்றால் முதல் நாளிலே அவர்கள் பெத்தானியாவுக்கு போகிறார்கள். அந்த தேவாலயத்திற்கு பெத்தானியால இருந்து அங்கே கடந்து செல்கிறார்கள். So if you read the chapter before, the disciples are traveling from the town of Bethany. போகும்பொழுது அங்கே இயேசுவாமி ஒரு அத்திமரத்தை பார்க்கிறார். Jesus sees a fig tree there. அந்த அத்திமரத்தை அங்கே பழம் இல்லாதபடியால் அத்திமரத்திலே நீ ஒரு காலும் கனி கொடாதிருப்பாய் என்று சொல்லி அத்திமரத்தை சபிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். And we see the person he curses the fig tree that it will not bear any fruit. தேவாலயத்திற்கு முடித்துவிட்டு வீடு திரும்பிட்டு மறுநாள் வரும்பொழுது அங்கே அத்திமரம் வேரோட பட்டு போயிருக்கிறதை அங்கே கண்டார்கள். And we see the fig tree was dead the next day.
அப்ப பேதுரு நினைவு ரவி ரவி என்றால் போதகரே, நீர் சபித்த அத்திமரம் அங்கே பட்டு போயிருக்கிறது என்று அங்கே பேதுரு இயேசுவை பார்த்து சொல்லும் பொழுதுதான் இந்த வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். And when Peter comes and tells Jesus that the cursed fig tree has no fruit in it, this is the thing that Jesus tells the disciples. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து அங்கே உதாரணம் காட்டி சொல்லுகிறார். And he talks and tells about this mountain. அப்படின்னா எங்களோட வாழ்க்கையில பாருங்க, இந்த பாவ உலகத்திலே மலை போன்ற பிரச்சனைகள் எழும்பி கொண்டு தான் இருக்குது. So in this fallen world there are mountainous problems for us. ஒரு பிரச்சனையை தாண்டிட்டோம்னு சொன்னால் இன்னொரு பிரச்சனை ரெடியாக இருக்கிறது சந்திக்கிறதுக்கு. If you face one problem, you have another problem ready for you to face. அப்ப மலையை நாம் தாண்டி கொண்டே செல்ல வேண்டும். So we need to continue to fighting these mountains. மலை போன்ற பிரச்சனைகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். So we need to overcome these mountainous problems. அதுக்காக தான் சொல்றார், இந்த மலையை பார்த்து அங்கே உதாரணம் காட்டி அங்கே எருசலேமிலே சுற்றி மலைகளும் பர்வதங்களும் காணப்படும். And because there was surrounding the Israel there was so many mountains, he uses the mountain as an example. என்ன சொல்ற, இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசிக்க வேண்டும். Have faith in God without any doubt, he says. ஆனா பாருங்க, இந்த வார்த்தையில நீங்க ஒரு காரியத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால், விசுவாசிக்கிறது குறித்து ஒரு தடவை சொல்லப்படுகிறது, ஆனால் சொல்லுகிறதை குறித்து 4 தடவை சொல்லப்படுகிறது. You can see about faith is only speaks about once, அப்ப but விசுவாசத்தினாலே நாம் சொல்லுகிறது மிகவும் முக்கியம் பிரியமானவர்களே. more important than faith is what you say. வாயை திறந்து பேசுறது முக்கியம். It is important that you speak. பிரச்சனையின் மத்தியில நாம் என்னத்தை பேச வேண்டும்? What do we speak in the midst of our troubles? கர்த்தருடைய வார்த்தையை நாம் பேச வேண்டும். Speak the word of God. நம்முடைய சூழ்நிலைக்கேற்ற வாக்குத்தத்தங்களை எடுத்து நாம் பேச வேண்டும். Take the promises from the word of God and speak. இப்படி சொல்லி போட்டு பாருங்க, 24ஆம் வசனத்திலே அப்படியே ஜெபத்தோட கொண்டு வந்து கனெக்ட் பண்ணுகிறார். Then it goes into verse 24, talks about prayer. மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லிட்டு, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது, Therefore I tell you, whatever you ask in prayer, எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் என்று சொல்றார். believe you've received it. ஆனால் பெற்றுக்கொள்வோம் என்று இங்கே தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. In Tamil it says you have received. ஆனால் மூல பாஷையில கிரேக்க மொழியில பெற்றுக்கொண்டோம் என்று தான் அங்கே வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. But in Greek it says you have already received. ஆனா நான் வைத்திருக்கிற ஆங்கில மொழிபெயர்ப்பிலே எப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், believe that you have received it என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. And in English it says believe that you have received it. அப்ப எப்படி பெற்றுக்கொண்டோம் என்று நாம் விசுவாசிக்க முடியும்? How can we believe that we have already received? ஆனா இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை, பெற்றுக்கொண்டோம் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. We still might not have received, but it says you have. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தையை பயன்படுத்தி ஜெபிக்கும் பொழுது பெற்றுக்கொண்டோம் என்று நாம் விசுவாசித்தால் அது நிச்சயமாக அது நிறைவேறும் பிரியமானவர்களே. Because when you pray using the word of God, you should believe that you have already received. அப்ப பாருங்க, இரண்டாவது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், என்ன சொன்னேன், விசுவாசத்திலே நாம் ஜெபத்திலே நாம் விசுவாசத்தை கர்த்தருடைய வசனத்தை பயன்படுத்தி ஜெபிக்க வேண்டும். So in your prayers we need to use the word of God as a basis. மூன்றாவதாக, Thirdly, விசுவாசத்தினாலே நற்கிரியை செயல்களாக நாங்கள் காணப்பட வேண்டும். and without faith you cannot see good works. விசுவாசம் இருந்தால் என்ன செய்யும்? அது கிரியையில வெளிப்படும். If you have faith, you will see it in your works. விசுவாசம் இருக்குன்னு நாம் கிரியை செய்யாவிட்டால் ஒன்றுமே நடக்காது. Without works, there is no point in saying you have faith. faith is ஒரு ஆக்ஷனாக காணப்பட வேண்டும். Faith needs to be seen as an action. விசுவாசம் ஒரு செயலாக மாற வேண்டும். Faith needs to be something that you put into an action. யாக்கோபு எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். James 2:26. யாக்கோபு எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனம். James 2:26. As the body without the spirit is dead, so faith without deeds is dead. பாருங்க, அங்க என்ன சொல்லப்படுகிறது? கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கும். Faith without works is dead. பாருங்க, ஆவி இல்லாத சரீரம் எப்படி செத்ததா இருக்குமோ அதே போல கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. How the body without the spirit is dead, faith without works is also dead. ஆனால் விசுவாச பாருங்க, நல்லா கவனிங்க, நாம் ரட்சிக்கப்பட்டது கிரியையினால அல்ல. We have not been saved by our works. அதை மீது நாங்க போட்டு குழப்ப கூடாது. We should not mix the two. ஏனென்றால் நம்முடைய ரட்சிப்பு அது தேவனுடைய கிருபையினால் உண்டானது, நாம் நீதிமானானது. Our salvation, because of the grace of God, we have turned into righteous people. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு விலைமதிக்க முடியாத ரட்சிப்பை பெற்று நாங்கள் நீதிமானாக்கப்பட்டு நாங்கள் என்ன செய்யணும்? நம்முடைய விசுவாசத்தை கிரியையில நாம் காண்பிக்க வேண்டும். We have received the salvation freely. We need to show our faith using our works. கிரியையில காண்பிக்கவில்லை என்று சொன்னால் அதுல நாம் ரட்சிக்கப்பட்டது அந்த விசுவாசத்துக்கு அர்த்தமே கிடையாது பிரியமானவர்களே. You will not fulfill the full meaning of faith if you do not show it in your works. பாருங்க, விசுவாசத்திலே பல கிரியைகளை நாம் பார்க்கலாம்.
And there are many works in ஆனால் faith. ஒரு முக்கியமான கிரியை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். I'd like to point out just a few important ones. எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தருக்கு கொடுப்பது ஒரு முக்கியமான விசுவாச கிரியை என்று? How many of you say that it is good to give back to God? ஆதி எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். Hebrews 11:4. அதுல பாருங்க ஆபேலுடைய காயினுடைய அங்கே பலியை குறித்து இங்கே எபிரேயர் நிருபத்தின் ஆசிரியர் எழுதுகிறார். And we see the writer of Hebrews writing about Abel and Cain's offering. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். By faith Abel brought God a better offering than Cain did. By faith he was commended as righteous when God spoke well of his offerings. And by faith Abel still speaks even though he is dead. பாருங்க விசுவாசத்தினாலே ஆபேல் கர்த்தருக்கு ஒரு என்ன செய்றான் சிறந்த பலியை கர்த்தருக்கு கொடுத்திருக்கிறான். Through faith Abel gave the best offering that he could give. இந்த காரியத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்திலே 2 இருந்து 4 மட்டும் இந்த சம்பவம் தெரியும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். All of you know this and it's given in Genesis chapter 4. அங்கே காயினும் ஆபேலும் கர்த்தருக்கு காணிக்கைகளை கொண்டு வருகிறார்கள். Both the brothers Cain and Abel bring an offering to God. ஆனா காயினுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. But God did not honor Cain's. ஆனால் ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார் என்று அந்த இடத்தில் நாங்கள் பார்க்கிறோம். But we can see Abel's offering was honored by God. அதுக்கு காரணம் என்ன? The reason for that? அவன் விசுவாசத்தினாலே கர்த்தருக்கு கொண்டு வருகிறான். Through faith he brought his offering. அதான் இங்கே புதிய ஏற்பாடு நிருபத்திலே அங்கே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது அவனுடைய உள்ளம் விசுவாசத்தினாலே கொண்டு வரும்படியாக உள்ளம் ஏவுகிறது. And that is why it clearly is stated in Hebrews 11 through faith he brought this offering. ஆனா காயினுடைய பலியை குறித்து பார்க்கும் பொழுது அவன் நிலத்தின் கனிகளை சிலவற்றை கர்த்தருக்கு கொண்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. We can see he brought the goodness that was planted from the land. ஆனா ஆபேலுடைய காணிக்கையை பார்க்கும் பொழுது அவன் தன்னுடைய மந்தையிலே என்ன செய்றான் மிகவும் கொழுமையானதையும் சிறந்ததையும் பெஸ்டானதையும் கர்த்தருக்கு கொண்டு வரான். But Abel brought the best or the firstborn of his flock. விசுவாசம் உள்ளத்திலே இருக்குமா இருந்தால் If you have faith in your heart, கர்த்தருக்கு கொடுக்கிறது ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்டா கொடுக்கணும்ன்றங்கட உள்ளம் ஏங்கும் பிரியமானவர்களே. then our heart will have a desire to give the first and the best portion for God. அதனால நீங்க மெச்சிக் கொள்ளுகிறார் எபிரேயர் நிருபத்தின் ஆசிரியர் ஆபேலுடைய காணிக்கையை குறித்து. And that is why it is talked about greatly. கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது அது என்ன காரியமா இருக்கலாம் பணமா இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் உங்களோட ஊழியமா இருக்கலாம் ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்டா கொடுத்து பாருங்க. Whatever it may be that you give to God, maybe your time, your money or whatever it is. ஆனா உங்களோட வாழ்க்கையில எல்லாம் ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்டா தான் அமையும் பிரியமானவர்களே. If you give the first and the best, then that is what we get in return. என்றால் விசுவாசம் உள்ள இதயத்திலே கர்த்தர் பிரியப்படுகிறார். Because he wants desires a faithful heart. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9-10 வாசிக்கும் பொழுது வாசிக்கிறதுக்கு போறதுக்கு நேரம் இல்லை. அது அற்புதமான வசனம் இருக்குது. Proverbs chapter 3 verse 9 and 10. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவாலும் கர்த்தரை கனம் பண்ணு. Give honor to God with the possessions and the first fruits. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். And then you will see the storehouses being fulfilled. உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. And plenty will overflow with new wine. அப்ப பாருங்க தசவாம்ன்றது அங்கே தேவனுக்கு கொடுக்கிற முதலாவதும் சிறந்ததுமாய் காணப்படுகிறது பிரியமானவர்களே. Offering is something that you give the first possession that you have. ஏதோ நாம் கர்த்தருக்கு சபையில கொண்டு காணிக்கை தசவாம் கொடுக்கறோம்னா நாம் ஆண்டவருக்கு நாம் ஏதோ உதவி செய்யறோம்னு அப்படி எண்ணி விட கூடாது பிரியமானவர்களே. When you give tithes and offerings in the church, it is not that you are helping God. ஏனென்றால் பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். Because all the land belongs to God. அதே நேரத்தில் நாங்கள் இப்படி புரிந்து கொள்றோம் நாங்க கொடுக்கிறதுனால கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார் என்று. Many times we falsely believe that because we give, God gives. ஆனால் நீங்க கிருபையின் அடிப்படையில் புரிந்து கொண்டீங்க என்று சொன்னால் But if you understand through grace, நாங்கள் கொடுக்கிறதுனால கர்த்தர் கொடுக்க இல்ல. it is not because that we give that we get. கர்த்தர் கொடுத்ததனாலே கர்த்தருக்கு நாம் கொடுக்கிறோம். Because we have received from God we give. ஏனென்றால் இந்த பூமியில எல்லாம் அவருடையது பிரியமானவர்களே. Because the land belongs to him. அப்ப அவர் கொடுத்ததிலே என்ன செய்றோம் அதை கர்த்தருக்கு கனப்படுத்தும்படியாக அதை விசுவாசத்தினால் நாம் கொண்டு வந்து கர்த்தருக்கு கொடுக்கிறோம். So in a way to honor God we give the first possessions and the first fruits of our hands. நாம் நன்றாய் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று தான் இப்படிப்பட்ட ஒரு பிரமாணத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். Because he wants us to live a plentiful life, he gives us these commands. நிறைய பேர் என்னோட வாக்குவாதம் பண்ணி இருப்பார்கள் புதிய ஏற்பாட்டில் எங்க தசவாதத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. Many people have argued with me where in the New Testament does it state about tithes and புதிய ஏற்பாட்டில் offerings? நிறைய காரியங்கள் இருக்கு என்னால் எடுத்து போதிக்க முடியும். There are many things that I can say. இயேசுவாமி நியாயப்பிரமாணத்தை ஒழிக்க வரையில்ல. Jesus has not come just to அதை நிறைவேற்றும்படி தான் வந்தார். delete the commandments, but he has come to fulfill the commandments.
அன்பையும் செய்யணும், நியாயத்தையும் செய்யணும், தசவாவை நாங்கள் விட்டுவிடக்கூடாதுன்னு நாங்கள் புதிய ஏற்பாட்டில் சொல்லுகிறார். It says in the New Testament to uphold the tithes and offerings also. நியாயப்பிரமாணத்திலே 10ல் ஒரு பங்கு ஒரு சட்டமாக அமுல்படுத்தப்பட்டார் ஒழிய, ஆனால் தசவாம் காணிக்கை என்பது அங்கே ஆதியாகமத்திலே 1ஆம் அதிகாரத்திலே ஆதாம் ஏவாளுக்கே அவர் சொல்லிக் கொடுத்து விட்டார். In the New Testament, it talks about giving 1/10 of your possessions, but offering has been stated from Adam and Eve's time. கர்த்தருக்கு கொடுக்கிறது ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்டா கொடுக்கணும்ன்றது அங்கே ஆதாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு போதித்தபடியே தான் ஆபேல் அங்கே கிரியையினாலே கொண்டு வந்தான், விசுவாசத்தினாலே ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்டை கர்த்தருக்கு கொண்டு வந்தான். Because the rule was given right from Adam and Adam's children. That is why Cain and Abel brought their best offering. கர்த்தர் கொடுத்தது நிமித்தம் நாம் கர்த்தருக்கு கொடுக்கிறோம். Because God has given to us, we give back to honor. அது கர்த்தரை நாம் கனம் பண்ணுற ஒரு காரியம் பிரியமானவர்களே. And it is a way to honor. ஏன்னா ஆண்டவர் சொல்றார், என்னை கனம் பண்ணுகிறவரை நான் கனம் பண்ணுவேன். I will honor the one who honors me. நல்ல ஒரு உதாரணம் சொல்றேன், நீங்க பிடிச்சுக்கொள்ளுங்க. An example. பாருங்க, நாங்க கொடுக்கிறதுனால கர்த்தர் நமக்கு கொடுக்கறதில்ல, கர்த்தர் கொடுத்தது நிமித்தம் நாம் கர்த்தருக்கு கொடுக்கிறோம். Because God has given, we return to him. பாருங்க, எத்தனை பேருக்கு ஊர்ல நீங்க வாட்டர் பம்ப் யூஸ் பண்ணி தோட்டத்துக்கு தண்ணி எடுத்துக்கிறீங்க? How many of you used back home a water pump? சின்ன வயதுல நல்ல அனுபவம் இருக்கு எனக்கு. வாட்டர் பம்ப் கிணத்துக்குள்ள குழாய் கிணறு இருக்கும், அதுக்குள்ள வாட்டர் பம்பில் இந்த ஃபுட்போல தண்ணி பைப்பை போட்டு இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணால் தான் தண்ணி தோட்டத்துக்கு வரும். And only if you put the pump inside the well and draw the water out, you can have the water to use. இப்படித்தான் ஒரு முறை நான் தோட்டம், எங்களோட அம்மாக்கெல்லாம் நல்லா தோட்டம் செய்வாங்க. வாட்டர் பம்பை பூட்டிட்டு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி போட்டு இன்ஜினை வாட்டர் பம்பை ரேஸ் பண்ணுறேன், தண்ணி வரவே இல்லை. And there was one day, because my mom is really into gardening, I was there, I put the engine in and I'm trying to start it, but it's not working. கிணத்துக்குள்ள ஏராளம் தாராளமாய் தண்ணி இருக்கிறது. There was so much water inside the tank and ஆனா the well. இன்ஜினை ரேஸ் பண்றேன் தண்ணி வரவே இல்லை. But I'm trying to raise it and then the water is not coming out. பக்கத்து வீட்டு தோட்டக்காரர் நல்ல எக்ஸ்பர்ட். And my neighbor was an expert. அவர் வந்து பிரடியில் எனக்கு ஒரு அடிச்சு போட்டு, மடையா அப்படி தான் சொன்னார், மடையா கொஞ்சம் பம்முக்குள்ள கொஞ்சம் தண்ணியை ஊத்து. And he came and said, "Oh, why are you being so silly? You need to put some water inside the pump first." பம்முக்கு இருக்கிற அந்த பெப்பி எம்டியா இருக்க கூடாது. And it should not be empty, the pump in the first கொஞ்சம் place. தண்ணியை கிணத்துல இருக்கிற தண்ணியை வாளியில எடுத்து அதுக்குள்ள கொஞ்சம் ஊத்து. Take a bucket of water and put some into the pump அந்த first. பெப்பெல்லாம் நிரம்பினோன்னு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி போட்டு அடி. And after that you start it and you try and get the water out. அடிச்சிட்டு தவனா தண்ணி கிணத்துக்கு இருக்கிற தண்ணி அவ்வளவு பாஸ்டா தள்ளிட்டு இருக்குது. And then the water started gushing out. காரணம் என்ன? Why? அந்த சிஸ்டம் அப்படித்தான் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. Because that is the system. அப்ப கிணத்துக்குள்ள தண்ணியை வச்சது யாரு? So who kept the water inside the well? நிலத்துக்கு அடியில தண்ணியை வச்சது யாரு? Who kept the water in the below the land? ஏராளமாய் கர்த்தர் நமக்கு தண்ணியை நிலத்துக்குள்ள வைத்திருக்கிறார். There are depths of water below அப்ப the நம்ம land. என்ன செய்றோம்? கொஞ்சம் தண்ணியை ஊத்துறோம் வாட்டர் பம்புக்குள்ள. We take some and put it in the pump first. தோட்டம் செழிப்படையும்படியாக ஏராளம் தாராளமாய் தண்ணி வருகிறது. And he gives us plentiful of water so that you see the riches of the land. அப்ப நாங்க தண்ணி ஊத்துனது கொஞ்சம். The water that we pour out is a little. 4 மணித்தியாலம் 5 மணித்தியாலம் தண்ணி கிணத்துக்கு இருக்கிற தண்ணி வந்துட்டே இருக்கும். But 4 to 5 hours of gushing water you will get in கர்த்தருக்கு return. கொடுக்கிறதை நாம் அப்படி தான் புரிந்து கொள்ள வேண்டும். So this is how we understand what we give to God. அநேக நேரங்களில் நாங்கள் நினைக்கிறோம் ஏதோ நம்ம சபைக்கு கொடுத்து சபையை பராமரிக்கிறோம் அப்படி நாங்கள் புரிந்து கொள்றோம். Sometimes we think our offering is what upholds the church. அது உண்மைதான், எங்கள் மூலமா தான் கர்த்தர் சபையை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். Yes, God wants to bless the church through you. ஆனா கிருபையின் அடிப்படையில் புரிந்து கொண்டோம்னு சொன்னால் கர்த்தர் கொடுத்த நிமித்தம் நாம் கர்த்தருக்கு கொடுக்கிறோம். But if you understand through the basis of அவர் grace, கீழே தண்ணியை வைக்கவில்லைன்னு சொன்னால் தண்ணி வராது. if there is no water to start with, then we won't get any. நம்மகிட்ட இருந்தா தானே நாம் கர்த்தருக்கு கொடுக்க முடியும். We can only give if we have. அப்ப ஆண்டவர் சில விதிமுறைகளை வைத்திருக்கிறார். There are a few commands that God has. அப்ப அதை நாம் ஃபாலோ பண்ணா தான் நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். And only if we follow, we shall அப்ப நம்ம receive. ஆசீர்வதிக்கும் பொழுது என்ன செய்யலாம்? நாங்க மற்றவர்களுக்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். And when we receive the blessing, we become a blessing to others. ஆமென். மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க பிரியப்படுறீங்களா? Do you want to be a நாம் blessing? மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியா தான் கர்த்தர் நம்மை வேறு பிரித்திருக்கிறார். That is why God has separated us. விசுவாசத்தை நாம் கிரியையிலே காட்ட வேண்டும். We need to show the works through our faith. ரைட், நேரம் போய் கொண்டிருக்கிறது. ஓகே, மூன்றாவது காரியம் என்ன செய்ய வேண்டும்? Third thing that we should do, விசுவாசத்திலே நல்ல போராட்டத்தை நாம் போராடுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். we need to be people who fight a good fight. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6 மட்டும் வாசிப்போம். 2 Timothy 4 verse 6 to 8. வாசிக்கிறேன். 6 8 மட்டும் வாசிக்கிறேன். ஏனென்றால் நான் இப்பொழுது பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது.
நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். For I am already being poured out like a drink offering, and the time for my departure is near. I have fought the good fight, I have finished the race, I have kept the faith. Now there is in store for me the crown of righteousness, which the Lord, the righteous judge, will award to me on that day, and not only to me, but all to those who have longed for his appearing. விசுவாசத்தினாலே நான் நல்ல போராட்டத்தை போராட வேண்டும் பிரியமானவர்களே. We need to fight the good fight with faith. பாருங்க, நல்ல போராட்டம் பண்ணும் பொழுது அது நமக்கு நன்றாய் புரிகிறது. When we say the good fight, அது ஜெயிக்கிற போராட்டம். it is something that you gain victory in. எல்லாரும் சொல்லுங்க, நல்ல போராட்டம். A good fight. அந்த நல்லதுன்றதை ஹைலைட் பண்ணுங்க. We need to highlight the word good. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழியத்தின் முடிவிலே இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். And the apostle Paul writes these words at the end of his ministry. அவர் யாருக்கு இதை எழுதுகிறார்? Who is he writing this for? தான் ஆவிக்குரிய ரீதியிலே பயிற்றுவித்து வளர்த்தெடுத்த தன்னுடைய குமாரனாகிய தீமோத்தேயுக்கு இந்த காரியத்தை எழுதுகிறார். He writes this to Timothy, who he has raised like a spiritual son. நல்ல ஒரு முன்னுதாரணத்தை காட்டிவிட்டு இந்த பகுதியை எழுதுகிறார். He has shown the good example to him. பாருங்க, நல்ல போராட்டத்தை நாம் போராடுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் விசுவாசத்திலே. We need to fight the good fight in our faithful lives. விசுவாசத்திலே நாங்கள் போகும் பொழுது நாங்கள் விசுவாசத்திலே வளர வளர நமக்கு போராட்டம் என்ன செய்யும்? அதிகரிக்கத்தான் செய்யும். The more you increase in your faith, the more the troubles that you have in ஆனா your நல்ல life. போராட்டம். But it is a good fight. ஜெயிக்கிற போராட்டம். A fight that you find victory in. ஏனென்றால் அது தோக்கிற போராட்டம் இல்ல. It's not somewhere you lose. ஏனென்றால் இயேசுவாமி கல்வாரி சிலுவையிலே பிசாசோடு யுத்தம் பண்ணி அவனுடைய தலையை நசுக்கி ஜெயத்தை நமக்கு சொந்தமாக்கி விட்டார். Because Jesus has trampled over Satan's head. ஆனா நம் ஊழியத்திலே நல்ல போராட்டத்தை போராடலாம் விசுவாசத்தினாலே. So in our ministry we can fight the good fight. அநேக நேரங்களில் சில சின்ன சின்ன போராட்டங்களுக்கு நாம் என்ன செய்கிறோம்? சோர்ந்து போய் விடுகிறோம், நம் மனந்தளர்ந்து போய் விடுகிறோம். Many times we are dismayed in our hearts. ஆனால் நாம் என்ன செய்ய வேணும்? விசுவாசத்தினாலே நல்ல போராட்டத்தை போராட வேண்டும். ஏனென்றால் அப்படி போராடும் பொழுது நீதியின் கிரீடம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொருவருக்கும். When we fight the good fight, we do receive the crown of life. ஏனென்றால் நீதியின் கிரீடத்தை பெறும்படியாகத்தான் நாம் ஒவ்வொருவரும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். We are all running to receive that crown of righteousness. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். அங்கே அன்பின் அப்போஸ்தலன் பாருங்க, அவரும் நல்ல ஒரு முதிர் வயதுள்ள ஒரு ஊழியக்காரன். 1 John 2:14. என்ன எழுதுகிறார்? What does he write? பிதாக்களே, ஆதி முதலாய் இருக்கிறவரை நீங்கள் அறிந்து கொள்கிறதுனால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதுனாலும் தேவவசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். I write to you, dear children, I write to you, young men, because you are strong and the word of God lives in you, and you have overcome the evil one. பாருங்க, பொல்லாங்கனை ஜெயித்ததினால் நான் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. I write to you, and the last bit of the verse says, you have overcome the evil one. பாருங்க, அநேக நேரத்தில் நாங்கள் பிசாசை சில நேரங்களை பெருசுபடுத்துகிறோம். Many times we magnify the devil. பிசாசு பொல்லாதவன், அவன் பொல்லாங்கன், அவன் எப்ப பார்த்தாலும் எங்களை விழுங்கலாம் என்று வயதடிக்கணும், அவனை பெருமைப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறோம். Many times we magnify the devil because he is so great, he is out to devour me. ஆனா இங்க பொல்லாங்கனை ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்லுகிறார். But it says here, I'm writing to you because you have overcome the evil one. அப்ப பொல்லாங்கனை எத்தனை பேர் நீங்க ஜெயித்திருக்கிறீங்க? So how many of you have overcome the evil one? பாருங்க, பொல்லாங்கன் அவன் ஒரு பிசாசு. பாருங்க, அவன் ஏற்கனவே அவன் முடமாக்கப்பட்ட பிசாசு. Satan has already been defeated. அவனுடைய தலை கல்வாரி சிலுவையிலே நசுக்கப்பட்டு விட்டது. And through the Calvary cross his head has already been trampled on. அநேக வாலிப பிள்ளைகள் இருக்கிறீங்க, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்து விட்டீர்கள் என்ற நிச்சயத்துவம் உங்களுக்கு இருக்க வேண்டும். And there are many young people here, you need to have assurance that you have already defeated Satan. ஏனென்றா பிசாசு உங்கள் மீது அதிகாரம் இல்லை அவனுக்கு. There is no authority, there is no hold that the devil has on you. ஆனா அநேக நேரங்களில் உங்களுடைய சிந்தையை தான் தாக்க விரும்புவான். Many times he tries to attack our minds. ஆனால் பொல்லாங்கனை ஜெயித்து விட்டீர்கள் நீங்க அன்பின் அப்போஸ்தலன் நீங்க எழுதுகிறார். But the apostle John writes here, you have overcome the evil one. ஆனா அதுக்கப்புறம் ஒரு காரியம் சொல்றார், உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். But then he says after that, do not love the world or anything of this world. பொல்லாங்கனை ஜெயித்து விட்டீர்கள் என்ற நிச்சயத்துவம் உங்களுக்கு இருந்தால் என்ன செய்வீங்க? உலக பிரகாரமான சில்லறத்தனமான பாவமான காரியத்துக்கு உங்களோட மைண்டை அதுக்கு நீங்கள் கொண்டு போக மாட்டீங்க, ஒத்துழைக்க மாட்டீங்க. If you have assurance that you have overcome the evil one, then you will not focus on anything of this world. ஏனென்றால் நாங்கள் பொல்லாங்கனை ஜெயித்த ஒரு கூட்டமாகி நாம் காணப்படுகிறோம். Why? Because we are people who have overcome the devil. சரி, ஐந்தாவதாக நாம் என்ன செய்ய வேண்டும்? And fifthly, விசுவாசத்திலே நாம் பொறுமையோடு நாம் ஓட வேண்டும். with patience you need to run your race. விசுவாசத்திலே பொறுமை மிகவும் முக்கியம் பிரியமானவர்களே. And in faith, when we talk about faith, you need to have patience. கர்த்தருடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் மட்டும் நாம் பொறுமையோடு ஓட வேண்டும். We need to run with patience if you want the word of God to be fulfilled.
சுதேஷ் பாஸ்டர் அடிக்கடி எனக்கு சொல்றது, கொஞ்சம் பொறுமையா இருங்க பிரதர், பொறுமையா இருங்க, அவசரப்படக்கூடாது. And a word that pastor uses all the time is be patient. எல்லாவற்றிலும் பொறுமை நமக்கு மிகவும் முக்கியமாய் காணப்படுகிறது. Patience is a very important quality. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். Hebrews chapter 12. பாருங்க, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் விசுவாச வீரர்களுடைய பட்டியலை அங்கே எடுத்துக்காட்டி விசுவாசத்தை குறித்து போதிக்கிறார். பழைய ஏற்பாட்டு பக்தர்கள் எல்லாவற்றையும் போதித்து விட்டு, After talking about faith in Hebrews chapter 11, பிற்பாடுதான் அந்த 12ஆம் அதிகாரத்தை ஆரம்பிக்கும் பொழுதுதான் இப்படி சொல்லுகிறார். இங்கே எபிரேயர் நிருபத்தின் ஆசிரியர், ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட ஓடக்கடவோம். and in the middle of verse 1 it says, and let us run with perseverance the race marked out for us, fixing our eyes on Jesus, the pioneer and perfecter of our faith. பாருங்க, நமக்கு நியமித்திருக்கிற நியமத்திலே என்ன செய்ய வேணுமாம்? பொறுமையோட நாம் ஓட வேண்டும். Whatever has been intended for our lives, we need to run with perseverance. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் அங்கே எடுத்து காட்டியிருக்கிறார் அங்க அதுக்கு மேற்பட்ட அதிகாரங்கள்ல. And before, in the before chapters, you can see such a great cloud of witnesses that has been preached to us. பழைய ஏற்பாட்டு பக்தர்கள் எல்லாம் விசுவாசத்தினாலான எல்லாவற்றையும் மேற்கொண்டார்கள். About those who are forefathers who have been talked about their faith. ஏன் புதிய ஏற்பாட்டு இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலர்கள் கூட எல்லாவற்றையும் விசுவாசத்தினால மேற்கொண்டார்கள். And even Jesus and the disciples and the apostles, with faith they overcame their troubles. எங்களுக்கு முன்பாக எத்தனை திரளான சாட்சிகள் வைக்கப்பட்டிருக்கிறது. How many great witnesses we have. பாருங்க, இப்படி எல்லாம் முன்னுதாரணங்கள் இருக்கும் பொழுது நம்மை நெருக்குகிற பாவமான காரியத்தை உதறி தள்ளிவிட்டு நாம் பொறுமையோட ஓட வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. And it says, set free yourself from all the sin and the troubles of this world and run with perseverance. உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு பந்தய சாலையிலே ஒரு சைக்கிள் ரேஸ் ஓடுறவரை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், if you see a cyclist who is doing a race, பாருங்க அந்த சைக்கிள், பாருங்க அந்த சைக்கிள்ல பாரமான காரியங்கள் அங்கே அகற்றி விடுவார்கள். and you will see everything, they will offload all the heavy items on the cycle. ஒரு சைக்கிள் எடுத்துக்கொண்டா அதுல நிறைய அடிஷனலான காரியங்கள் பொருத்தப்பட்டிருக்கும். If you see a cycle, there are many extra fittings that are put into it. அதுக்கு ஹரியர் இருக்கும், பெல் இருக்கும், நிறைய அடிஷனலா சில உபகரணங்களை மாட்டி இருப்பார்கள். There are many additional items that you can fit on to a bike or a cycle. ஆனா அந்த சைக்கிள் ரேஸ் ஓடுகிறவன் அதில் இருக்கிற பாரமான எல்லாவற்றையும் அகற்றி விட்டு அது வேகமாய் ஓடக்கூடிய அளவுக்கு தான் அதை சரிப்படுத்தி வைத்திருப்பான். But you see, when cyclists are racing, every heavy item is offloaded off those cycles. அவருடைய நோக்கம் என்ன? What is their purpose? நான் முதலாவது நான் சாம்பியன் எடுக்க வேண்டும். I need to run the race and get the champion. அப்ப இன்றைக்கு சபையிலே கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். God has called every single one of us. பெத்தனியா திருச்சபையிலே நாம் எல்லாரும் ஊழியம் செய்றவர்களாக தான் நாம் காணப்படுகிறோம். Most of us in Bethany, we are all seen as ministers of God. ஆனால் விசுவாசிகளாக நாம் காணப்படுவது கிடையாது. We are not seen as believers. எல்லாரையும் ஊழியத்திலே பயிற்சிவிக்கிறோம். We are all being put into the practice of ministry. எல்லாரும் ஊழியத்திலே ஒரு நல்ல ஒரு ஓட்டத்தை தான் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். We are all running a race in our ministry. ஆனால் அந்த ஓட்டத்திலே முக்கியமான ஒரு காரியம், but an important thing in that race, பொறுமை அவசியமாய் காணப்படுகிறது. patience is important. அப்படி நாம் ஓடும் பொழுது, and when we run with patience, பாருங்க கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற அந்த ஜீவ கிரீடத்தை நாம் பெறுவோம். ஹalleluya. we will receive the crown of righteousness that God has kept for us. விசுவாசிக்கிறீங்களா? Do you believe? பாருங்க, தேவன் 5 காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் முன்வைத்தேன். I've kept 5 important points in front of you. முதலாவது காரியம் என்ன? The first thing, கர்த்தருடைய வார்த்தையை முழு நிச்சயமாய் விசுவாசிக்க வேண்டும். have firm assurance in the word of God. இரண்டாவது, Second, கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் நாம் ஜெபிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். pray using the word of God. மூன்றாவது, Third, விசுவாசத்தினாலே நற்கிரியை செய்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். through faith you need to have good works. நான்காவது, Fourth, விசுவாசத்திலே நல்ல போராட்டத்தை நாம் போராட வேண்டும். you fight the good fight with your faith. ஐந்தாவது, And fifthly, விசுவாசத்திலே மிகவும் முக்கியமான ஒரு காரியம் பொறுமை அவசியமாய் காணப்படுகிறது. and patience in your faith. பொறுமையை விட்டுட்டோம்னு சொன்னால் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணதை நாம் சுதந்தரிக்காமல் போய் விடுவோம். And if we lose our patience, then we will not inherit the promise that God has for us. அப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தபடியே தான் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே ஒரு சந்ததி இழந்து போனது பிரியமானவர்களே. That is why we lost an entire generation of Israelites in there. ரெண்டு பேர் விசுவாச சந்ததியாய் காணப்பட்டார்கள். And there was only 2. யோசேப்பும் காலேப்பும். And it was Joshua and Caleb. அவர்கள் தான் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை முழு நிச்சயமாய் நம்பினார்கள். And because they had firm assurance in the word of God. அவனுடைய அடுத்த சந்ததியும் கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசித்தது. And you can see the generations after that were able to inherit the Holy Land. தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற
அந்த பரமகானனையும் கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த 5 காரியங்களையும் கடைப்பிடிக்க வேண்டியது மிகவும் அவசியமாய் It காணப்படுகிறது. is very important that we uphold these 5 things if we want to enter the promised land. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you. சாரி, கொஞ்சம் நேரத்தை அதிகமாக எடுத்துட்டேன் போலடாக்கு. Sorry if I've taken ஒரு பாடலை பாடுவோம். மிஷன் வாங்க. இஷ்டவேலை கர்த்தரை நம்ம ஒரு எல்லாருக்கும் தெரிந்த பாடலை நினைக்கிறேன். Thank you Jesus. Thank you Lord. Thank you Jesus. Praise you Father. இஷ்டவேலை கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஷ்டவேலை அவரும் துணையும் கேடகமானவர். இஷ்டவேலை கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஷ்டவேலை அவரும் துணையும் கேடகமானவர். புழுதியில் இருந்து தூக்கி விடுவார், குப்பையில் இருந்து உயர்த்திடுவார். புழுதியில் இருந்து தூக்கி விடுவார், குப்பையில் இருந்து உயர்த்திடுவார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டு. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டு. இஷ்டவேலை கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஷ்டவேலை அவரும் துணையும் கேடகமானவர். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை. பாடுங்கள். அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. உள்ளங்கையினில் வரைந்தவர் அவர் உன்னை என்றும் மறப்பதில்லை. உள்ளம் கையினில் வரைந்தவர் அவர் உன்னை என்றும் மறப்பதில்லை. இஷ்டவேலை கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஷ்டவேலை அவரின் துணையும் கேடகமானவர். புழுதியில் இருந்து உயர்த்தி விடுவார், குப்பையில் இருந்து தூக்கிடுவார். புழுதியில் இருந்து தூக்கி விடுவார், குப்பையில் இருந்து உயர்த்திடுவார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டு. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டு. இஷ்டவேலை கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஷ்டவேலை அவரும் துணையும் கேடகமானவர். அவரும் துணையும் கேடகமானவர். பரலோக பிதாவே, நாங்கள் உங்களையே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய விசுவாசம், எங்களுடைய நம்பிக்கை, நங்கூரம் எல்லாம் நீங்கள் தானப்பா ஆண்டவரே. தொடர்ந்தும் நாங்கள் விசுவாசத்திலே முன்னேறி செல்ல
ஆண்டவரே, நாங்கள் மாத்திரமல்ல, நமக்கு பின்வருகிற சந்ததியையும் விசுவாச சந்ததியாய் பயிற்சிவிக்க தொடர்ந்தும் எங்களை பலப்படுத்தும் சுவாமி. நாங்கள் இடதுபுறமும் வலதுபுறமும் சாயாதபடி விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற நியமத்திலே பொறுமையோடு ஓட நீர் எங்களுக்கு உதவி செய்வீர்களாக. இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த கெண்டன் பகுதியிலே ஊழியம் செய்கிற அருமையான மேய்ப்பனையும் உடன் ஊழியக்காரரை உடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த பன்முக தன்மை உள்ள ஒரு சமுதாயத்திலே நாம் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். என்னும் இருளை அபிஷேகித்து வல்லமையாய் பயன்படுத்துங்கப்பா. அநேக ஆத்துமாக்கள் வடக்கிலும் கிழக்கிலும் தெற்கிலும் மேற்கிலும் இருந்து ஆண்டவரே சபைக்கு கூட்டிச் சேருங்கப்பா. நாங்கள் நல்ல ஒரு விசுவாசம் உள்ள சந்ததியாய் எழும்பி இந்த பட்டணத்தில் பிரவேசிக்க கர்த்தர் கிருபை செய்வீர்களாக. ஒவ்வொருவரையும் பெயர் பெயராக ஆசீர்வதிப்பீங்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.